What a joy to be in His sanctuary and to worship the Lord and pour our heart into worship the Lord. Now we are going to saturate our heart with God's word. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது பத்தாது, கொஞ்சம் கூட சந்தோஷமா அல்லேலூயா. எப்போ தானும் நம்மளோட சபைக்கு வர நேரம், குடும்பத்தில் வர நேரம், எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுமா உங்களை பார்க்க நேரம், எவ்வளோ சந்தோஷம். நீங்கள் கிறிஸ்துவில் வளரதும், விசுவாசத்தில் வளரதும், ஆவிக்குரியமாக வளர்ந்து பார்க்க நேரம் என் உள்ளம் சந்தோஷமாக இருக்கு. We are so happy to see you all. The Bible says in Him is life and life was light of men. Light shineth in darkness and darkness comprehended it not. Light of the gospel came in our life. He has given life and the everlasting life. That is why Jesus looked at His disciple and said, you are the light of the world. A city that is set on a hill cannot be hid. Neither do men light a candle and put it on a bushel, but on a candlestick it giveth light unto all that are in the house. And people will see your good works. People see the வாழ்க்கை பார்த்து they will glorify the Father in heaven. Through our church, through you, many people will come to the knowledge of Christ. You will live a witnessing life. Go out there in the world and touch the people with the transforming gospel. Today we have a guest speaker, and also we are going to pray for God's word. We have Reverend Pastor I. Stanley is here. God has been using him in a powerful way in planting churches. Over 30 churches he has planted. Each church is growing like anything, and the church has been a witness in the community. One of my friend, a spiritual leader, Dr. Laji Paul, is very dear to him. Anytime I call Dr. Laji Paul, he will say, Pastor, you have to invite Reverend Stanley in your church. I said, Pastor, I'm going to call him. As soon as I called him, he gave me a date. Great story, great testimony, faith story, the way in which God touched him. So today, he and his wife is been here. What a blessing. Thank you, Pastor, for coming here. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக பாஸ்டர் சன்னி ஆபிரகாம் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அநேக வருஷங்களுக்கு முன்பாக அவர் சொன்னது போல டாக்டர் லாஜிபால் அவர்களும் என்னோடு பேசும்போதெல்லாம் பாஸ்டர் சன்னி அவர்களை குறித்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் கடந்த வருஷம் அவர்களை நேரடியாக சந்திக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சிறு ஊழியத்தை செய்தால் கூட தங்களை பயங்கரமாக பிரபலப்படுத்திக் கொள்ளுகிற மனிதரை நான் பார்த்திருக்கிறேன். இவ்வளோ மகிமையான ஊழியத்தை மறைந்திருந்து செய்வது அது கர்த்தருடைய, அது ஒரு மனுஷனோட தேவன் இருந்தால் மட்டும்தான் அப்படி செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சின்ன சாம்பிள் நான் சொல்கிறேன். நான் புகழ்ச்சிக்காக நான் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஊழியம் செய்கிற பகுதியில் ஒருவரை அழைத்தோம். சென்னையிலிருந்து அவர் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். பிறகு டேட் கேட்கும்போது ஃபோன் பண்ண சொன்னாங்க. அப்போ கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, எவ்வளோ பேர் கூட்டத்துக்கு வருவாங்கன்னு கேட்டாங்க. அது நான் சொன்னேன், நான் கிறிஸ்டியன் பிளேஸ், அதனால் சொல்ல முடியாது, 10,000 பேர் வருவாங்களான்னு கேட்டாங்க. Can you gather 10,000 people there? Then only I can preach. I'll come there. I'll join with you. நான் சொன்னேன், நான் கிறிஸ்டியன் ஏரியா வில் ட்ரை, அதனால் நாங்கள் சொல்ல முடியாது. நான் சொன்ன ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னால் இந்த பிக் ஒரு சென்னையில் ஒரு பெரிய ஊழியர். அப்போது நான் சொன்னேன், அப்படி உத்தரவாதெல்லாம் கொடுக்க முடியாது. கர்த்தர் சித்தமானால் 20,000 கூட வரலாம், இல்லைன்னா 10,000 குறைச்சி வரலாம். அவங்க சொன்னாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க, 10,000 பேர் கேதர் பண்ண முடியாதுன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து என்னுடைய ப்ரேயர் ரூமில் ட்ரை நான் ஆண்டுவிட்டேன். நான் ஊழியத்துக்காக தானே கூப்பிட்டேன். அப்போ ஆண்டு சொன்னார், என் நாமத்தில் 2-3 பேர் கூடினால் அவர் நடுவில் நான் வந்து விடுகிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் வரேன் அப்படின்னா, அப்போ ஒருத்தர் வந்து என்னை பற்றி சொல்கிறது 10,000 பேர் இருந்தால் தான் வருவேன்னு சொன்னால் நான் அவங்களோட எப்படி இருப்பேன்னு கேட்டேன். நான் எப்படி அவங்களோட இருப்பேன் அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. பாண்டு சொன்னார், நீ போ, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு தெருவாக நடந்தேன், தெருவாக பிரசங்கம் பண்ணேன். அவைகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு சபைகளாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா.
போல ஊழியக்காரெல்லாம் இருக்கும்போது கர்த்தர் இவ்வளவு மகிமையான காரியங்களெல்லாம் இவர் மூலமாய் செய்து கொண்டு பாஸ்டர் லாஜிபால் அதிகமாய் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்படி மறைந்திருந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவது ஆச்சரியமாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரோடு இன்னும் பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் வாழ்த்துகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆஹா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆஹா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தார் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தார் ஆவி. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. சொல்லுமா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் செல்லும் ஐயா. ஆஹா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஓய்வு நாளில் காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், பாடவும் ஆண்டவரே ஸ்தோத்திரி கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த வார்த்தைக்காக வந்திருக்கிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறேன். அந்த மகிமையான வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் பிரயோஜனம் உள்ளவர் ஆக்கி தரும்படியாக ஜெபிக்க. அடிமை முற்றிலும் மறைத்து நீர் பேசும், நீர் வெளிப்படும் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறேன். அந்த மகிமையான வார்த்தை எங்களுக்கு தேவையப்பா. பிரயோஜனமானவர்களை போதிக்கிற ஆண்டவர் பிரயோஜனமானவர்களை கற்று தரும்படியாக ஜெபிக்க. ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது. வார்த்தையின் வல்லமை உணர்ந்தவர்களாய் திரும்பி போக உதவி செய்யும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் கிருபையின் பிரசன்னத்துக்குள்ளே எங்களை மறைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கலாம், சத்தமா இல்லையா சொல்லுங்க. ஏற்கனவே நீங்க நிறைய இல்லையா சொல்லிருக்கிறீங்க. ஹாப்பி. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்துல நம்மை சுற்றி அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்துல அநேக ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக நல்ல காரியங்களிலே வேதத்துல இருக்கிறது. அநேக காரியங்கள். ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து நல்லதை பிடித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதை நம்முடைய சாதாரண கொலாக்கியல் லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னா நல்லதை பிடிச்சுக்குங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க,
நல்லதை பிடிச்சுங்க. பிரைஸ் தி லார்ட். நம்மை சுற்றி எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள். நிறைய காரியங்கள் நடந்து இந்த கிறிஸ்தவத்தில், சபைகளில், சமுதாயத்தில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவைகளின் நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று பவுல் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு நல்ல பைபிள் ஸ்காலர், நல்ல ஒரு தேவ மனிதன், கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய் ஊழியம் செய்தவன், சபைகளை பலப்படுத்தினவன், சபைகளை ஸ்தாபிக்கிற ஒரு மிகப்பெரிய வல்லமையான தேவ மனுஷன் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் சோதித்துப்பார், பட் நலமானதை பிடித்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்தில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தை குறித்து நான் சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நாம எவ்வளவு அறிந்து வச்சிருக்கிறோமோ தெரியவில்லை, ஆனால் உலகம் அவர் எவ்வளவு மேன்மையா அறிந்து வைத்திருக்கிறது என்பதற்காக ஒரு செய்தியை சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகிறேன். 1990 வருஷம் 1990 அப்பொழுது திரு விபி சிங் அவருடைய ஆட்சி கவிழ்ந்து விட்டு அதற்கு பிறகு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார், சந்திரசேகர் இருந்தார். விபி சிங் அவர்களுக்கு அடுத்து நரசிம்மரா அவர்களுக்கு இவங்களுக்கு இடையில ஒரு பிரைம் மினிஸ்டர் தான். அவர் பேர் டாக்டர் சந்திரசேகர். அப்போ அவர் பதவி ஏற்றுவிட்டு வெளியில வருகிறார். அவர் வரும்போது பார்லிமெண்ட்ல இருந்து வரும்போது அநேகர் நிறைய கேள்வி கேட்கிறாங்க. இப்ப இருக்க மாதிரி நிறைய டிவி எல்லாம் அப்ப கிடையாது. அப்போ தூர்தர்ஷன் இருந்தது. இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பொதிகை டிவி என்று சொல்வார்கள், அந்த மாதிரி சேனல்ஸ் இருந்தது. நிறைய சேனல்ஸ் எல்லாம் கிடையாது. இப்போ 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல வந்து டிஷ் இருக்கும். அங்கே எங்களுக்கு வந்து பிபிசி எங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்லிமெண்ட்ல சட்டசபைகளும் கிடையாது. இப்போ பார்லிமெண்ட்ல இருக்கும். சில ஜனாதிபதி வீடுகளில் அந்த பிபிசி டிஷ் வைத்திருப்பார். அப்போ அந்த பார்லிமெண்ட்ல இருந்து அவர் வெளியே வரார். வந்துட்டு அவருக்கு மெஜாரிட்டி கிடையாது. அவங்க ஒரு 5 MP தான் இருக்கிறாங்க, மெஜாரிட்டி கிடையாது. வெளியே வந்த உடனே நிறைய பத்திரிகையாளர்கள், சண்டே டைம்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, பாம்பே டைம்ஸ், அப்படி நிறைய பத்திரிகை அவரை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க? மெஜாரிட்டி இல்லாமல் நீங்கள் ஆட்சி பதவி பிரதம மந்திரியாக இருக்கிறீங்க. அவங்க உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க. சொல்லிட்டு தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் பிரச்சனை, பீகாரில் நக்சல் பாரி பிரச்சனை, இப்படி இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிவிட்டு அவங்க கேட்குறாங்க, ஹவு கேன் யூ சால்வ் ஆல் த ப்ராப்ளம் இன் திஸ் கிரேட் இந்தியா? இந்த எல்லா பிரச்சனையும் நீங்கள் எப்படி சரி செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்குறாரு. இன்னொருத்தர் கேட்குறாரு, குட் யூ சால்வ் ஆல் த ப்ராப்ளம் கேட்குறாரு. ஒருத்தர் கேட்குறாரு, எல்லாத்தையும் நீங்கள் எப்படி சரி செய்ய போகிறீங்க கேட்குறாரு. இன்னொருத்தர் கேட்குறாரு, குட் யூ சால்வ், எல்லாத்தையும் சரி செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கிண்டலாகவே கேட்குறான்னு வச்சுங்களேன். இந்த மனுஷன் என்னடா பதில் சொல்ல போகிறான்னு அவ பார்த்துட்டு இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற பல தலைவர்கள், ஏன்னா இந்தியாவின் பிரதம மந்திரி பதவியேற்று வெளியே வரும்போது இவர் என்ன பேசுறாரு, என்ன பதில் சொல்றாரு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார். ஐ எம் நாட் ஜீசஸ் கிரைஸ்ட் டு சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ் என்று சொன்னார். எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்கு நான் இயேசு கிறிஸ்துவில்லை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ராஜாக்கள் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ராஜாக்கள் மேன்மையாய் நினைக்கிற ஒரு தெய்வமாய் இருக்கிறார். சத்தமல்லே சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து. ஏன் நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள்? ஏசாயா 55 அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம், வேகமா வாசிக்கலாம். ஏசாயா 55 அதிகாரம் 2வது வசனம். சீக்கிரம். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? நோ யூஸ் அட் ஆல். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திட்டாலும் ஆத்மா நஷ்டமடைந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த ஆத்மா செழிப்பா இருக்கணும் அப்படின்னா நலமானதை சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து. சத்தமலையிலே சொல்லுவோமா? அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதை தான் நலமானதை சாப்பிடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை கொழுப்பான பதத்தினால் செழிப்பாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. இப்போ வேதத்தில் அநேக நலமான காரியங்கள் உண்டு. அதுல ஒரு 4 காரியத்தை நான் வேகமா உங்களோடு கூட என்னுடைய சாட்சியோட பாஸ்டர் சொன்னது போல இந்த உலகத்தில் நீங்கள் இதுவரைக்கும் கேட்டிராத ஒரு மிகப்பெரிய மகிமையான காரியத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். எவ்வளவு வேகமா நான் கடந்து போகிறேன். நான் திரும்ப சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து
நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு 4 விஷயத்தை நான் வேகமாக சொல்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 5வது வசனத்தையும் 5, 6, 8 வசனங்களை வாசிக்கலாம். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே இருந்து அவனை மிகவும் பிரியவனாக்கினார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து. ஏன் நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும்? நலமானதை பிடித்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று நான் வேகமாய் சொல்லி கடந்து போக நான் ஆசைப்படுகிறேன். இங்கே வாசித்த பகுதியிலே நாம் பார்க்க தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்தில் பலப்பட்டான். சத்தமலையிலே சொல்லுவோமா? அடுத்த வசனம் சொல்கிறது, அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே கூட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனோட தேவன் இருப்பாரானால் அவன் பலவீனப்பட்டு போக மாட்டான். கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் குடும்ப வாழ்க்கையிலே, அவனுடைய தொழிலிலே, அவன் படிக்கிற காரியத்திலே, ஊழியத்திலே கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அடுத்த வசனம் சொல்கிறது, அவனை மிகவும் பெரியவனாக்கினார். கைத்தட்டி கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்தும். கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தார்னா அவன் இருக்கிற வண்ணமா இருக்க மாட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். என்னவா இருக்க மாட்டான்? என்னவா இருக்க மாட்டான்? இருக்கிற வண்ணமா இருக்க மாட்டான். கர்த்தர் அவனை பெரியவனாக்கி அழகு பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் இப்படியே இருந்துட்டு போன நினைக்கிறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில் நாங்கள் பெரிய ஆள் ஆகணும், நாங்கள் உயர்த்தப்படணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும், கர்த்தருக்கு நாங்கள் பிரகாசிக்கணும், நல்ல ஒரு வீட்டை கட்டணும், எங்கள் பிள்ளைங்க படித்து நல்லா பெரிய ஆள் ஆகணும், அப்படி எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? எல்லாருக்குமே அந்த ஆசை உண்டு. அந்த ஆசை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. அப்போ இந்த நம்ம பார்க்குறோம், ஒரு மனுஷனோட கர்த்தர் இருந்தார்னா நிச்சயமாக இது நடக்கும். அவனை பெரியவனாக்கி அழகு பார்க்கிறார். கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அப்போது அது எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு 4 காரியத்தை நான் வேகமாக சொல்கிறேன். நீங்கள் வாசித்து நல்ல காரியத்தை பிடித்துக்கொள், நலமான காரியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். 4வது 5வது வசனம் சீக்கிரம் வாசிக்கலாம். தாவீது தேவனுடைய பெட்டிக்கு எருசலேமில் கூடாரம் போட்டு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கீரியாத் யாரீமிலிருந்து அதை கொண்டு வந்தான். கர்த்தரின் தாசனாகிய மோசே வனாந்தரத்தில் பண்ணின தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அங்கே இருந்தது. ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன் பெசலெயேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே இருந்தது. கர்த்தரின் வாசஸ்தலத்திற்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். நல்ல கவனிங்க, கடைசி அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சாலமோனும், எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். எதை நாடி போனார்கள்? எதை நாடி போனார்கள்? ஆசரிப்பு கூடாரத்தை நாடி போனார்கள். நமக்கு ஆசரிப்பு கூடாரம் எது? இப்ப நம்ம இருக்கிற சபை தான் நமக்கு ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்துக்கு எப்படி போனோம்? இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல ஒரு பாஸ்டர் வராரு, ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணி அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பி போன வாரமே அனௌன்ஸ் பண்ணி தயவுசெய்து வந்துருங்க, கெஸ்ட் ஸ்பீக்கர் வராரு, வராமல் போயிடாதீங்க, தயவுசெய்து வந்துருங்க, தயவுசெய்து வந்துருங்க அப்படி சொல்லி வர்றதில்ல. நாடி வர்றதுன்னா என்ன? இப்போ பாஸ்டர் இருக்காரு, பாஸ்டர் இப்போ வந்து இந்த வாரம் வரவங்களுக்கெல்லாம் ஒரு 5000 ரூபாய் ஒரு பரிசு கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு ரகசியமாக பாஸ்டர் சன்னி அவங்களும் பாஸ்டர் பெஞ்சமின் அவரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறான், பேசிக்கிறாங்க. இது எப்படியோ வேற ஒருத்தர் காதுக்கு போய் இப்போ சபை ஃபுல்லாக பரவிச்சு அப்படின்னா பாஸ்டர் வந்து ஃபோன் பண்ணி தயவுசெய்து வந்துட சர்ச்சுக்கு வந்துருங்கன்னு சொல்லணும். சொல்லணும் சொல்லணுமா? சொல்லவே தேவையில்லை. திங்கக்கிழமை சர்ச்சை நடந்தால் கூட வந்துடுவோம், வெள்ளிக்கிழமை நடந்தால் கூட வந்துடுவோம், புதன்கிழமை நடந்தால் கூட வந்துடுவோம். ஆனால் உடுப்பா வேலைக்கு போலையா? வேலைக்கு போல 500 ரூபாய் தான் சம்பளம் கொடுப்பாங்க. சர்ச்சுக்கு போனால் இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க? 5000 ரூபாய் கொடுக்குறாங்களே. இது கூப்பிடு நம்ம ஒருத்தன் நம்மளே போவோம் அப்படின்னு வந்துடுமா வருமா?
நாடி போறதுன்னா என்ன? கூப்பிடாம வர்றது, வாலண்டியரா வர்றது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தை எப்படி வரணுன்றாரு? நலமா எல்லாத்தையும் சோதித்து பாருங்க. நம்ம சாலமோன் நமக்கு என்ன தோணுதுன்னா, சாலமோன் என்றால் நீ என்ன சொல்வேன்னா, ஒருத்தர் சொல்றான் 300 பொண்டாட்டி 700 மறுமணி ஆட்டின்றான். ஆனா இங்க என்ன சொல்லி இருக்குது? தேவ சமூகத்தை, ஆசரிப்பு கூடாரத்தை ராஜாவை அபிஷேகம் பண்ண உடனே நம்ம ஊர்ல, நம்ம சர்ச்சில் சாதாரண பஞ்சாயத்து தலைவர் ஆயிட்டான்னு வச்சுங்களேன், ஒருத்தர் வார்டு மெம்பர் ஆயிட்டான்னு வச்சுங்களேன், அவனுக்கு 1000 கும்பிடு போட்டு 1000 சேர் போட்டு, பாஸ்டர் உட்கார சேரோட நல்ல சேரை போட்டு, ரெட் கார்பெட்லாம் போட்டு உள்ள கூப்பிட்டு உட்கார விதத்தில் பாடு போது. ஆனா இங்க ஒருத்தர் ராஜா ஆசரிப்பு கூடாரத்தை எவனும் கூப்பிடவே இல்லை, ஆசாரியும் கூப்பிடல, யாரும் கூப்பிடல, அவனே தேவ சமூகத்தை நாடி வந்து கர்த்தரை தொழுது கொண்டார். கை தட்டி கர்த்தரை உண்மையான விசுவாசி அப்படின்னா, உண்மையான சில பேர் என்ன சொல்றான், என்ன சர்ச்சுக்கு போய் என்னடா நல்லா நடந்தது பாரு, அவங்க பாரு கார் வச்சிருக்காங்க, அவங்க பாரு வீடு கட்டிருக்காங்க, அவங்க பாரு இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு, நான் என்ன இதே நிலைமையில் தானே இருக்கிறேன், எனக்கு என்ன இது கிடைச்சது அது கிடைச்சது. சில பேர் கேள்வி கேட்கிறான். நான் சொல்வேன், உனக்கு கார் கிடைக்குதோ, பங்களா கிடைக்குதோ, வீடு கிடைக்குதோ, சொத்து கிடைக்குதோ, அது கிடைக்குதோ, நான் சொல்கிறேன், ஒரு சின்ன நான் சம்பவத்தை சொல்கிறேன். நாங்கள் இங்கே இப்போ ஜெயா காலேஜ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே தான் இருக்கிறோம், அங்கே பக்கத்தில் இருக்கோம். ஒரு சில வருஷத்துக்கு முன்பாக ஒருத்தன் இந்த தள்ளு வண்டி இருக்குல்ல, தள்ளு வண்டியில் வேர்க்கடலை வித்துட்டு இருந்தான். எதிர்க்கு ஒரு லாரி வந்தது. லாரி போதில் லாரியிலேருந்து வீல் கழட்டி வந்து அடிச்சு பண்ண ஸ்பாட்டில் செத்துட்டான். நின்றுட்டு இருந்தான். என்ன பண்ணிட்டு இருந்தான்? நின்றுட்டு இருந்தான். ஒருத்தர் அந்த காலத்தில் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தார், வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது தடுக்கு விழுந்தாரு, செத்துட்டார். யாருன்னு கேட்டீங்கன்னா நடிகர் முத்துராமன் அவர் பேர். தெரியுமா உங்களுக்கெல்லாம்? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. ஒருத்தன் 2 பேர் இந்த ரீல்ஸில் போட்டுக்கிறாங்க. என்ன போட்டுக்கிறாங்க? இவர் தான் உலகத்தில் மிக பிரசித்தி பெற்ற நடிகர் அப்படிலாம் பேசிட்டுக்கிறாங்க. பயங்கரமான நடிகர், இவர் மாதிரி நடிக்கவே முடியாது அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. என்கிட்ட ஃபோன் நம்பர் இல்லை, அவன் டிபேட் எடுத்தான அந்த பேர் என்னது, பேட்டி கண்டான். எனக்கு தெரிஞ்ச ஃபோன் நம்பர் தெரிஞ்சுதா அவன் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, நீ என்ன பெரிய நடிகர்லாம் சொல்கிற, எங்கள் சர்ச்சுங்களுக்கு வா, நீ எவ்வளோ பெரிய நடிகர்லாம் நாங்கள் காட்டுறோன்னு சொல்லுவேன். ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான், லாரி வீல் கழண்டி வந்து அடிச்சு ஸ்பாட்டில் செத்துட்டான். நடிகர் முத்துராமன் நடந்து போயிட்டு இருந்தார், வாக்கிங் போகும்போது தடுக்கி விழுந்தார், ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டார். ஒருத்தர் சைக்கிளில் மூலக்கடையில் சைக்கிளில் அந்த ஜனங்கள் நடந்து போகிற வழி தான் சைக்கிளில் போயிட்டு இருக்கிறான். எதிர்க்க ஒரு கார் வந்தது, காரில் ஸ்டீரிங் கட் ஆகிடுச்சு. ஸ்டீரிங் கட் ஆகி நேராக வந்து அடிச்சு ஸ்பாட்டில் அவன் செத்துட்டான், சைக்கிளில் போனவன் செத்துட்டான். அப்புறம் ஒருத்தனுக்கு படித்து என்ஜினியர் ஆகி பல்சர் பைக் வாங்கணும்னு ஆசை. பல்சர் பைக் வாங்கினாலும் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க பரலோகத்துக்கு கொண்டு போய்டுன்னு சொல்லுவாங்க. அவன் உண்மையாக பல்சர் பைக் வாங்கினான். வாங்கிட்டு ஆம்பூரில் வாங்கி ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து வீட்டுக்கிட்ட வரும்போது நைட்டு 11 மணிக்கு ஒரு நாய் குறுக்கில் வந்திருக்குது. நாய் மேலே ஏற்றிருக்கிறான். அந்த நாய் நல்லா அடிப்பட்டு ரத்தம் கொடுத்தது. ஆனால் இவனுக்கு எந்த ரத்தமும் வரல. இவன் கீழே விழுந்தான். இவன் தலை வந்து அங்கே பக்கத்தில் இருந்த கல்லில் அடிப்பட்டது, மண்டையில் நல்லா அடிப்பட்டது. அந்த ஸ்பாட்லேயே செத்து போயிட்டான். ரத்தம் வரவில்லை, அந்த ஸ்பாட்லேயே செத்துட்டான். நின்னாலும் சாவது, நடந்தாலும் சாவது, சைக்கிளில் போனாலும் சாவது, பைக்கில் போனாலும் சாவல. காரில் போகலாம் அப்படின்னு என் நண்பரும் என் நண்பருடைய அப்பா ஒரு 4 பேர் திருச்சிக்கு போகிறாங்க. நான் நினைக்கிறேன் அப்போ சின்ன பையன், எங்கள் அப்பாக்கெல்லாம் கார் இல்லையே, எங்கள் அப்பாலாம் வேஸ்ட்டு, அவங்க அப்பாலாம் காரில் போகிறாங்க. மறுநாள் காரில் செய்தி வருது, இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு காரில் போய் கொண்டிருந்த 5 பேர் எதிர வந்து ஆம்னி பஸ் மோதி காரில் இருந்து 5 பேர் செத்து போயிட்டாங்கன்னு வருது. காரில் போனாலும் சரி வானா பஸ்ஸில் போகிறாங்க. 2011ஆம் வருஷம் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற ஒரு பஸ்ஸு காவேரி பாக்கின்ற ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரிட்ஜு மேலே மோதி 52 பேர் பஸ்ஸில். அதில் டீசல் டேங்க் வெடித்து 51 பேர் கருகி செத்து போயிட்டாங்க, எரிஞ்சு செத்து போயிட்டாங்க ஸ்பாட்டில். ஒரு ஆள் பிழைச்சா. அந்த ஒரு ஆள் தான் சொன்னால் டீசல் டேங்க் வெடிச்சதுன்னு. சரி, பஸ்ஸில் போனாலும் சா வருது, எதில் போகலாம்? ட்ரெயினில் போயிடலாம். எதில் போயிடலாம்? ட்ரெயினில் போனாலும் சா வரதா? சமீபத்தில் ஒரிசாவில் 2 ட்ரெயின் நேர் மோதி ட்ரெயினில் போனாலும் சாவுறது. ட்ரெயின்லாம் போகிறது ரிஸ்க்கு, நம்ம கடலில் கப்பலில் போயிடலாம் அப்படின்னு உடனே ஞாபகம் வந்துருக்குமா உங்களுக்கு? அது கரெக்டாக வந்துடும். கப்பலில் போனாலும் சாவுறது. சரி, கப்பலில் வேணாடா, ஏரோப்ளைனில் போயிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் மலேசியாவில் உக்ரைன் போன ஒரு விமானத்தில் 316 பேர் எங்கே போனான்னு தெரில. போன வருஷம் கண்டுபிடிச்சாங்க, கடலில் விழுந்து மொத்த பேர் செத்துட்டாங்க. என்னடா ஏரோப்ளைனில் போனாலும் சாவுது. ஹெலிகாப்டரில் போயிடலாம். எதில் போயிடலாம்? ஹெலிகாப்டரில் யார் செத்துது? உங்களுக்கெல்லாம் ராஜசேகர் ரெட்டி தான் தெரியும். ஆனால் எனக்கு யார் தெரியும் தெரியுமா?
இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்றது, NVN சோமு, வில்லிவாக்கம் தொகுதியினுடைய வட சென்னையினுடைய எம்பியா இருந்தார். 1999 வருஷம் நினைக்கிறேன். ஆமாம், 99 வருஷம் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற இராணுவ தடவாளத்தை பார்வையிட சென்ற போது பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு பாதுகாப்பே இல்லாமல் ஹெலிகாப்டர் நொறுங்கி விழுந்து செத்து போயிட்டார். ராஜசேகர ரெட்டியும் செத்து போன நமக்கு தெரியும். பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லாமல் செத்து. ஹெலிகாப்டர் போனாலும் ராக்கெட்டில் போயிடலாம். இதில் போயிடலாம், ராக்கெட்டில் போயிடலாமா? எப்படியா சுனிதா வில்லியம் தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்கல்ல. ஆனால் யார் இறந்தது? யாரு? கல்பனா சாவலா. நின்னாலும் சாவது, நடந்தாலும் சாவது, உட்கார்ந்தாலும் சாவது, ட்ரெயினில் போனாலும் சாவது, பஸ்ஸில் போனாலும் சாவது, கப்பலில் போனாலும் சாவது, ஏரோப்ளைனில் போனாலும், ராக்கெட்டில் போனாலும், ஹெலிகாப்டரில் சாவது. நீயும் நானும் நிற்கிறோம், நடக்கிறோம், ட்ரெயினில் போகிறோம், காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம். நம்ம சாவு வராமல் உயிரோடு கர்த்தர் ஜீவனோடு வச்சு நம்மை வாழ வச்சிருக்கிறாரு, நமக்கு பலத்தை கொடுத்துருக்கிறாரு. கொரோனாவுக்கு நம்மளை தப்பு விச்சார கர்த்தர். ஹல்லேலூயா. எதுக்குடா ஆலயத்துக்கு வரணும்? 6 நாளும் கர்த்தர் நம்ம ஜீவனோடு வச்சிருக்கிறார். இதுக்கு பாஸ்டர் கூப்பிடணுமா என்ன? இதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கணுமா? இதுக்கு என்ன சொல்ற, நோட்டீஸ் அடிக்கணுமா? கர்த்தரை ஆராதிக்க போற கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார். கொரோனா வந்த போது எதிர் வீட்டுக்காரன் செத்துட்டா, பின்னால வீட்டுக்காரன் செத்தா, பக்கத்து வீட்டுக்காரன் செத்தா, சித்தப்பா செத்தா, பெரியப்பா செத்தா, மாமன் செத்தா, அண்ணன் செத்தா, தம்பி செத்தா. ஆனா உன்னை கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறாரு. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறானே. நீ உண்மையாகவே நன்றியுள்ள தேவ மனிதனாய் இருப்பாயினால், நன்றியுள்ள தேவ மனுஷியா நீ இருப்பேன்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்படி தொழுது கொள்ளுமா? நாடி வந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையான விசுவாசி. நான் சொல்லட்டுமா, வாலிப பிள்ளைங்கள்லாம் இருக்கிறீங்க, நிறைய பேருக்கு என்னென்னா பாஸ்டர் என்ன முன்னால் கூட மாட்டாரு, பின்னால் கூட மாட்டாரு. உங்கள் சர்ச்சில் எப்படின்னு எனக்கு தெரியல. பொதுவாக சர்ச்சில்னா பாஸ்டர் என்ன இது பண்ண மாட்டோம், அதை பண்ண மாட்டோம். நான் சொல்கிறேங்க, சபை என்பது கர்த்தரை ஆராதிக்க வருகிற தேவ பிள்ளைகள் என்பது ஒருத்தர் கூப்பிட்டு வரவன் நல்ல விசுவாசி கிடையாது. ஒரு மனுஷன் பெரியவன் ஆகி கர்த்தர் அவனை பலப்படுத்தினா அவன் எப்படி தான் பண்ணணும்? கர்த்தருடைய சபையை நாடி வருகிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சுருக்கமாக ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன்னா, சரி, இளம் வாலிபனாக இருக்கும்போது 19-20 வயசு இருக்கும்போது எங்களுக்கு சூடியை வச்சு எங்கள் அப்பாவை எங்கள் அம்மாவை பிரிச்சுட்டாங்க. மந்திரம், மோசமான ஒரு காரியம் அது. பிரிச்சுட்டாங்க. எங்கள் அப்பா எங்களை விட்டு போயிட்டாரு. ரொம்ப கஷ்டம். நான் ஒரு சின்ன கம்பெனியில் +2 முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறேன். நான் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி கொடுத்தா தான் எங்கள் அம்மா சாப்பாடு செய்வாங்க. எங்கள் சர்ச்சில் அப்போது இந்த மே மாதம் VBS ஸ்டார்ட் பண்ணாங்க முதல் முறையாக. அப்போது எங்கள் பாஸ்டர் சொன்னார், CSI சர்ச் தான், பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் CSI சர்ச் தான், நீங்கள் எல்லாம் VBS நடத்த, இந்த ஊழியம் செய்யணும், அந்த ஊழியம் செய்யணும். வாரம் அவர் ஊழியத்தை குறித்தும் சபைக்கு உழைக்கிறது குறித்தும் கர்த்தர் சபைக்காக ஓடுறவங்களை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பது எவ்வளோ பேசிகிட்டே இருப்பார். ஆனால் அது யாரும் கேட்டவங்க இல்லை. கேட்டால் அவர் சொல்லிட்டு இருப்பார், அவருக்கு என்ன வேலை, அவர் அங்கேயே மாட்டுன்னு, அவர் அதுதான் வேலை, அவருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, இப்படி பேசுவாங்களே தவிர யாரும் ஊழியத்துக்கு வர மாட்டாங்க. அப்போ நானும் என் தங்கச்சி, நான் +2 முடிச்சிருந்தேன், என் தங்கச்சி 10th முடிச்சிருந்தா. நான் சொன்னேன், நம்ம 2 பேர் போகலாம் வா, ஐயா தனியாக கிடந்து கஷ்டப்படுறார், நம்ம ஊழியம் செய்வோம். எங்கள் தங்கச்சி சொல்லிச்சு, ஐயோ நீ போனேன்னா அம்மா பின்னி எடுத்துருவாங்க, அப்பா வேற விட்டு போயிட்டாரு, நீ வேலைக்கு போனதான். இல்லை பரவாயில்ல வா அப்படின்னு எங்கள் ஐயர்கிட்ட போயிட்டு, ரெவரண்ட்கிட்ட போயிட்டு நாங்கள் வரைய. அவர் சொன்ன, வேண்டாப்பா நீ வேணாப்பா, நீ வேலைக்கு போ, குடும்பத்தை காப்பாற்று அப்படின்னா வேற யாருன்னா பார்க்கலாம். அப்புறம் வேற யாரும் வரவே இல்லை, யாரும் வரல. நாங்கள் வாலண்டியராக இதை நாடி போனோம்னு சொல்ல, நானும் என் தங்கச்சி நான் வரேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு போனோம். அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு. நாங்கள் சர்ச்சு வீட்டுக்கு போத்தில் எவனோ போய் எங்கள் அம்மா காதில் சங்கு ஊதிட்டான், உன் பையன் 10 நாள் VBS எடுக்க போகிறானா, வேலைக்கு விட்டு மட்டம் போட்டானோன்னா அவ்வளோதான். எங்கள் அம்மா வந்தவொடனே அப்படி மாறிட்டாங்க, அப்படி எதிர்த்து நிற்கிறாங்க. அறிவு இருக்கா, அவங்க அப்பா மாதிரியே இருக்குது, வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, 10 நாள் சோறே கிடையாது அப்படின்னா, அவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, எல்லாமே அப்படி தானே சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு மே மாதம் 1ஆம் தேதி காலையில் VBS கிளம்பி நானும் என் தங்கச்சி கிளம்பிட்டு நாங்கள் 2 பேரும் அந்த ஊழியத்துக்காக கிளம்புறோம். காலையில் எழுந்தோன்னேமா சாப்பாடு என்ன, சாப்பாடு கிளம்புடா அப்படின்னாங்க. என்னம்மா சொல்கிற, உண்மையாக தானே சொல்கிறேன், 10 நாள் சாப்பாடே கிடையாது, ஏன்னா காசு கிடையாது. நான் போய் வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கி கொடுத்தா தான் அவங்க எல்லாம் செய்வாங்க. அவங்க சொன்னாங்க, இப்போ இந்த வாரம் இந்த 10 நாள் வேலைக்கு போக போகிறதில்ல, யாருக்கு நமக்கு கடன் கொடுப்பான், எந்த மளிகை கடையில் நமக்கு சமம் கொடுப்பாங்க, நீ வேலையை பாருப்பா, நீ பட்னியாக தான் போகணுன்ட்டாங்க. அவ்வளோதான் போனோம். ஆனாலும் எங்கள் அம்மா மனசு கேட்காம எங்கள் அம்மாவுடைய அக்கா வீட்டில் போய் அரிசி வாங்கிட்டு வந்து 10 நாள் டெய்லி நைட்டு மட்டும் தான் சாப்பாடு, நைட்டு மட்டும். நாங்கள் இருந்த வாடகை வீடுனா இவ்வளோதான் வீடு, எங்கள் வீடே இவ்வளோதான் வீடு. இதில் ஒரு கிச்சனு, அதில் ஒரு பெட்ரூமு, ஹாலு, எல்லாமே இதுதான் எல்லாமே இவ்வளோதான் வீடுன்னு வச்சுங்களேன்.
அதுக்கு 50 ரூபா வாடகை. எவ்வளோ அந்த அந்த மந்திரமும் அந்த சூனியமும் இவ்வளோ. எங்கள் அப்பா இத்தனைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரிப்பன் பில்டிங்கில் வேலை செஞ்சுட்டு இருந்தார், நல்ல வேலையில் இருந்தார். எங்கள் அப்பா அவங்க எம்ஏ பிரிச்சுட்டாங்க. அவ்வளோ வேதனை, அவ்வளோதான் செத்துடணும் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறோம். அப்போ அந்த டைமில் இப்போ எங்கள் அம்மா வந்து ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி வச்சுட்டு தினமும் நைட்டில் மட்டும் தான் சாப்பாடு. நாங்கள் இருந்த வாடகை வீட்டில் முருங்கை மரம் இருந்தது. அந்த முருங்கை மரம் நல்லா முருங்கைக்காய் காய்க்கும். அது எங்களுக்காகவே காய்ச்சதே எனக்கு தெரியல. காலையில் நைட்டு சாப்பாடு போட்டு அதில் கஞ்சி ஊற்றி வச்சு அதில் தண்ணி கொடுப்பாங்க. 2 தம்பிங்க சின்ன பசங்க, அவங்களுக்கு கஞ்சி கொடுப்பாங்க. எனக்கு எங்கள் தங்கச்சிக்கும் கஞ்சி தண்ணி கொடுப்பாங்க. வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், ஆனால் தேவன் எவ்வளோ பெரியவன்னு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாலிப தம்பிங்களாம் இங்கே இருக்கிறீங்க. அதாவது சாலமோனும் சபையாரும் ஆசரிப்பு கூடாரத்தை நாடி வந்தார்கள். சதமல்லே சொல்லுமா? ஹல்லேலூயா. அதோடைய மகிமை சாலமோனுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து சொல்கிறேன். அப்போது 10 நாள் காலையில் கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு போவோம். எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில இந்த மேரி பிஸ்கெட்டை. அந்த டீச்சர்ஸ்க்கெலாம் 12 மணிக்கு ஒரு டம்ளர் டீயோ 2 மேரி பிஸ்கெட்டை கொடுப்பாங்க. அந்த மேரி பிஸ்கெட்டை சாப்பிட்ட உடனே காலையிலேருந்து சாப்பிடாம பட்னியாக இருக்கணும் இல்லையா, வாலிப வயசு 20 வயசு, இந்த மேரி பிஸ்கெட் உள்ளே போன உடனே இருக்கிற பசி அதிகமாகி விட்டுறது. அது கூட பயங்கர பசி எடுக்கும். அதனாலதான் மத்தியானம் காலையில் கஞ்சி தண்ணி, மத்தியானம் ஒரு டீ 2 பிஸ்கெட்டு, எப்படா நைட் வரும்னு இருக்கும். எங்கள் அம்மா நல்லா அந்த காரக்குழம்பு செய்வாங்க. கத்திரிக்காய் முருங்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு செய்வாங்க. சீப்பு கத்திரிக்காய் இந்த முருங்காய் போட்டு காரக்குழம்பு செஞ்சு ஒரு முருங்கைக்கீரை வைப்பாங்க. அது பிரியாணி கெட்டுது, பிரியாணியை விட டாப்பாக இருக்காது. ஏன்னா அப்போ அதுதான் பிரியாணி. அது 10 நாள் இப்படியே சாப்பிட்டு போகிறேன். எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. நான் ஊழியத்துக்கு போவோம். அநேக சிறு பிள்ளைகளை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்தினேன். இன்றைக்கி அவங்களாம் ஊழியக்காரலாம் இருக்கிறாங்க. சத்தமல்லே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கி வர்ஷிப் லீடராக இருக்கிறாங்க, நல்ல கன்வென்ஷன் ப்ரீச்சராக இருக்கிறாங்க, சபை நடத்துகிறார்கள். இன்றைக்கு CSI ரெவரண்ட்டாக இருக்கிறாங்க. நான் கர்த்தருக்கு ரொம்ப மகிமையை செலுத்துகிறேன். அப்போது 10 நாள் முடிஞ்சுது. நான் ஜனவரி மாதம் தாஜ் கோரமண்டல் ஹோட்டலுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அந்த வேலைக்காக. கரெக்டாக 10ஆவது நாள் இன்டர்வியூ கார்டு வருகிறது. நேராக கொண்டு போய் எங்கள் ஐயர்கிட்ட கொடுத்தேன். 9 சர்ச்சும் சேர்ந்து ஒரே ஆண்டு விழா நடத்துகிறாங்க VBS. அப்போ அந்த ஐயர், தம்பி 10 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சான், இவனுக்கு இன்டர்வியூ வந்திருக்குது, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் இவனுக்கு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். இப்போ இன்டர்வியூக்கு போகிறேன். இன்டர்வியூ போனால் 25 பேர் இன்டர்வியூ வந்திருக்காங்க. எத்தனை பேர் எடுக்க போகிறாங்கன்ட்டா ஒரே ஒரு ஆள் தான் எடுக்க போகிறான்னு சொன்னேன். அதுக்கு என்னென்ன தகுதியெல்லாம் குவாலிஃபிகேஷன் வேணும்னு கேட்டேன். இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன்னு. நான் தான் இருக்கிற சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நம்ம எந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறது, நம்ம படித்ததெல்லாம் +2 வரைக்கும் தமிழ் மீடியம். ஆனால் இங்கிலீஷில் நல்ல மார்க் எடுப்பேன், இங்கிலீஷ் நல்லா படிப்பேன். 2வது இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசணுன்றாங்க. நம்ம எந்த தமிழ் மீடியத்தில் படித்து எந்த ஃப்ளூயண்ட்டாக பேசணும். அப்புறம் ஹை ரெக்கமெண்டேஷன் வேணுன்றாங்க. ஒருத்தனை கேட்டால் அவன் சொல்கிறான் நான் சென்ட் பால்ஸில் படிச்சேன்றான், ஒருத்தர் சென்ட் பீட்ஸில் படிச்சேன்றான், ஒருத்தர் சென்ட் பேட்ரிக்கில் படிச்சேன்றான், ஒருத்தர் சென்ட் டாமினிக்கில், டான் பாஸ்கோ, ஒரே இங்கிலீஷ் படிமா சொல்கிறான். அவன் இங்கிலீஷ்லேயே பேசிக்கிறானுங்க. நான் நாட்டு பார்த்தா முட்டையை கடை மறைச்சு பார்த்த மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்னடா பேசுகிறாங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்லலாம் ஹை ரெக்கமெண்டேஷன். ஒருத்தர் கேட்டால் யார் ரெக்கமெண்டேஷன், இந்த ஹோட்டல் GM ரெக்கமெண்டேஷன் தான். இன்னொருத்தர் சொல்கிறான் MD ரெக்கமெண்டேஷன் தான். இன்னொருத்தர் சொல்கிறான் ஸ்ரீபால்னு ஒரு IG இருந்தார், அவர் ரெக்கமெண்டேஷன் தான். ஒருத்தன் தேவாரன்னு சொல்லிட்டு ஒரு DGP இருந்தார், அவர் ரெக்கமெண்டேஷன். பயங்கரமாக சொல்கிறாங்க. இதில் எதுவுமே இல்லாத நான் ஒரு ஆள் தான். நான் அப்ளிகேஷன் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். 24ஆவதுல இன்டர்வியூ போனோம். நான் யோசிக்கிறேன், இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னால் நம்ம ஓடிடலாமான்னு யோசிக்கிறேன். நமக்கு வேலை கிடைக்க போகிறது நிச்சயம் கிடையாது. ஆனால் ஒரு நம்பிக்கை இருந்தது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்காக நான் வேலை செய்து கைவிட மாட்டேன். 23 பேர் வந்துட்டாங்க. 24ஆவது ஆள் உள்ளே போகிறேன். அங்கே போனால் அந்த அதாவது என்ன சொல்றது, பர்சனல் மேனேஜர் கமல்ஹாசன் மாதிரி அப்படியே சக்க செவேல்னு ரொம்ப அழகாக அதே மாதிரி தான் இருப்பாங்க. அழகாக அப்படியே கோட் ஷூட்லாம் போட்டு அப்படி உட்காந்துட்டு இருக்கிறார். அப்படியே பார்த்த உடனே நமக்கு ஒரு மாதிரி டைப் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. டேக் யுவர் சீட் அப்படின்னார். வாட்ஸ் யுவர் நேம் என்ன, பரவாயில்ல நல்ல ஈஸியாக தான் கேள்வி கேட்டிருக்கிறாரு. வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம், இதெல்லாம் கேட்டு வந்தார். எல்லா கேள்வி கேட்டார்ல பதிலெலாம் சொன்னேன். இப்போ கடைசி ஒரு கேள்வி கேட்டார். நீ பார்த்தா ரொம்ப ஏழை பையன்ற, கஷ்டப்பட்ட பையன்ற, தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சிருக்கிற, இது இங்கிலீஷ் பேசணும். இங்கிலீஷ் நான் சொன்னேன், என் 10th +2 மார்க்லாம் பாருங்கள், இங்கிலீஷில் தான் அதிக மார்க் இருக்கும், நான் இங்கிலீஷ் பேசுவேன் சார், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார், அதெல்லாம் பேசி அதெல்லாம் விட்டு ஓகே. கடைசி ஒரு கேள்வி கேட்டார். இது 5 ஸ்டார் ஹோட்டலு, கோடி சொல்ல தங்குவாங்க, அப்போ அந்த கீ உங்கள்கிட்ட தான் இருக்கும், அவங்களுடைய பணம், பொருள், நகை, வைரம், இந்த மாதிரி காஸ்ட்லி திங்ஸ்லாம் டேபிளில் வச்சுட்டு போயிடுவாங்க. உள்ளே போய் பார்த்த உடனே உனக்கு திருடணும்னு என்ன வருமே, என்ன பண்ணுவேன்னு கேட்டான். ஒருவேளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் கேட்டிருந்தேன்னா என்ன பதில் சொல்ல தெரியல. ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் இன்டர்வியூ போனதால கேட்டேன். நான் சொன்னேன், சார் ஐ எம் கிறிஸ்டியன், ஐ வில் நெவர் டூ லைக் திஸ் இன் மை லைஃப் அப்படின்னு. நான் ஒரு கிறிஸ்தவ சார், இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம்னு. அந்த பர்சனல் மேனேஜர் உட்காந்துக்கிறாரு. இது வரைக்கும் அந்த கோட்டு உட்காந்துக்கிறாரு.
இந்த முடியெல்லாம் நட்டுக்குச்சு, அப்படியே முகத்துலலாம் அப்படியே கலர் அப்படியே அதான் சொல்ல கூஸ்பம் அப்படியே என்ன ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்துட்டு சொன்னார், நான் எவ்வளோ கிறிஸ்டியன்ஸை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், நான் இது மாதிரி ஒருத்த கூட பதில் சொன்னதே கிடையாது. த ஃபஸ்ட் டைம் ஐம் ஹியரிங் லைக் திஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பில் அழுத்தினார். ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு பர்சனல் செக்ரட்டரி வந்தாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில் கொடுத்தாங்க. 25 பேரில் 24 பேர் ரிஜெக்ட் பண்ணி எனக்கு வேலையை கொடுத்தாங்க. 10 நாள் என் ஆண்டவருக்காக நான் பட்டினியாய் ஊழியம் செஞ்சேன், நாடி போய் செஞ்சேன், ஓடி போய் செஞ்சேன், வாலண்டியர் செஞ்சேன். 10 வருஷம் 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு கத்தர் கொடுத்தாங்க. இன்டர்நேஷ்னல் சாப்பாடு, இன்டர்நேஷ்னல் ஐஸ்கிரீமு, இன்டர்நேஷ்னல் விதவிதமான சிக்கன், விதவிதமான மட்டன்ல என்னென்ன ஐட்டம் இருக்கு எல்லாத்தையும் உலகத்தரம் வாய்ந்த சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, நல்ல சம்பளம், சகல சம்பவத்தோட 10 வருஷம் வாழ கத்தர் கிருபை கொடுத்தார். கையை தட்டி கத்தரை மையப்படுத்துவோமா? சாலமோனும் சபையாரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு கூப்பிட்டு போகல, நாடி போனார்கள். கையை தட்டி கத்தரை மையப்படுத்துவோமா? அவனை சொல்லிட்டு, ஆண்டுடைய பிள்ளைகளே, கத்தருக்காக நீங்கள் ஆராதனைக்கு வர்றது மட்டுமல்ல, கத்தருடைய வேலை இங்கே பெருக்கிறதுலேருந்து இங்கே சபைக்குரிய எந்த வேலை செய்யினாலும் நீங்கள் ஊழியக்கார சொல்லி அல்ல, நீ தன்னார்வமாக நாடி வந்து நீ செய்வன்னா மனுஷன் பார்க்கிறானல்லோ, கத்தர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏற்ற நேரம் வரும்போது கத்தர் உன்னை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டா, இன்னைக்கு இவ்வளோ பெரிய சர்ச் இருக்கு, நிறைய காரியங்கள் பார்த்து பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் சாதாரண நினச்சிருக்கீங்களா? அவர் என்ன மாதிரி, நான் சொன்ன மாதிரி வாலிபனாக இருக்கும்போது கத்தருக்காக அவர் இந்த மாதிரி உழைத்ததின் பலன்தான் இன்றைக்கு நன்மைகளை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். என்ன பாஸ்டர்? பிரைஸ் தி லார்ட். நேராக வந்து மைக்கு கிடைக்கல, நேராக இந்த மாதிரி ஒரு சர்ச்சு கிடைக்கல, அவர் இந்த மாதிரிலாம் உழைச்சி ஓடி எத்தனையோ பேர் அவர் கூட ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஹாயா சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படி ஸ்டைலாக வந்துட்டு போனவெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படி ஓரமாக எங்கே உட்காந்துட்டே தெரியாது. ஆனால் இன்றைக்கி அந்த காலத்தில் இவர் கத்தருக்காக வைராக்கியமாக ஓடி உழைத்தது பார். நிச்சயமாக சொல்கிறேன், இன்றைக்கி கத்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இங்கே இருக்கிற விசுவாச மக்கள், வாலிப தம்பிகளுக்கு சொல்கிறேன், எங்கேயோ போகிற, யாருக்காகலோ உழைக்கிற, யாருக்காக எதெல்லாம் செய்கிற, நீ கத்தருக்காக நாடி வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து, அவருக்காக வேலை செய், அவருக்காக அவருடைய நாமத்தை உயர்த்தி. ஏற்ற நேரம் வரும், நீ கேட்காமலே கத்தர் உன்னை உயர்த்தி மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்துவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய கிருபையில சொல்றீங்க, இன்றைக்கு கிட்டத்தட்ட 1500 2000 பட்டணங்கள், கிராமங்கள், சபைகளுக்கு மேல ஆண்டவர் பல மேடையில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கியவனாய் கர்த்தருக்கு மாற்றிருக்கார். லட்சங்களுக்கு கர்த்தருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு அலைஞ்ச என்ன, அன்றைக்கு என்ன சொல்றது, ஒருவேளை நல்ல சாப்பாட்டுக்காக ஏங்கின என்ன, இன்னைக்கு போகிற இடத்துல நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. வலலி சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நாம 100 பேர் 1000 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்தில் பலப்பட்டான். அவனுடைய தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட அவனை பெரியவனாக்கினார். அவன் தேவ சமூகத்தை நாடி வந்த தேவ மனிதனாக இருந்தான். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நான் வேகமாக சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. அதே பகுதியில் சீக்கிரமா 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிக்கலாம். அங்கே சாலமோன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கர்த்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்பல பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து என்ன பிடிச்சுங்க, என்னத்தை பிடிச்சுங்க? ஆசரிப்பு கூடாரத்துக்கு நாடி வந்தார்கள். வந்து என்ன பண்ணாங்க? வந்து பாட்டு பாடினாங்க, கையை தட்டாங்க, பாஸ்டர் ஏதோ சொன்னார், ஜெபம் பண்ணாங்க, ஏதோ பிரசங்கம் பண்ணார். வீட்டுக்கு போன உடனே சபை சர்ச்சுக்கு வராது கேட்பார், என்ன பிரசங்கம் பண்ணார்? நல்லா பேசினார். என்ன பேசினார்? நல்லா பேசினார். என்ன பேசினார்? நல்லா தான் பேசினார். யாரை பற்றி பேசினார்? ஏதோ சாலம் போடாமல் அவனை பற்றி பேசினார். என்ன பேச? நல்லா தான் பேசினார். நிச்சயமாக சொல்கிறேன், இப்படி இருக்கிற வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்தவன் என்ன பண்ணுறான்? நல்லா கவனிச்சுங்க. ஆஃப்டர் he became a king of Israel, அவன் என்ன பண்றான்? 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டான். அது என்ன 1000 சர்வாங்க தகன பலிகள்? நம்ம புதிய ஏற்பாட்டு, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்பதாக வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி தான் ஒரு மனிதன் கையினாலோ கண்களினாலோ தன்னுடைய வார்த்தையினாலோ அவன் பாவம் செஞ்சுட்டான்னா, அதாவது அவனுக்காக ஒரு ஆட்டையோ ஒரு என்ன சொல்ல ஒரு புறாவையோ பலி செலுத்தி சர்வ அங்கத்தையும் துண்டித்து, சொல்லுங்க பார்க்கலாம், சர்வாங்கன என்ன? சர்வாங்க தகன பலி என்ன? சர்வ அங்கத்தையும் துண்டித்து அந்த ரத்தத்தை பலிபீடத்தில் செலுத்தி பலி செலுத்துறது தான் சர்வாங்க தகன பலி. எதுக்காக? நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆனால் என் பாவத்திற்காக என்ன பண்ணும்? இதை
நான் பலி செலுத்துறேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்பாக தன்னையே கிருபாதார பலியாக ஜீவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுனாலே அப்படி ஒரு பலி செலுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் நாம என்ன செய்யணும்? இப்ப ஆலயத்துக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதுக்காக வரோம் அப்படின்னா, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை நன்றி செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துறோம். மூன்றாவது இங்க நம்ம பார்க்கும்போது சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். எதற்கு அப்படின்னா தான் பரிசுத்தமாக வேண்டும். என்னவாக வேண்டும்? அப்ப ஆலயத்துக்கு வருகள் என்னவாக வேண்டும்? என்னவாகணும் சொல்லுங்க பார்க்கலாம். நாட்டியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு பாட்டு தோத்திரம் பண்ணிட்டு ஒரு காணிக்கை போட்டு போறதுக்கு இல்லைங்க. நீ நல்லவனா சினிமா தியேட்டர் போனா கெட்டவனா திரும்பி வருவேன். சொந்தக்கார வீட்டுக்கு பரிசுத்தமா போனா பேசி 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 பேச்சின் மீதினால் இருக்காது, சொற்கள் மீதினால் பாவம் இல்லான்னு பாவம் செஞ்சுட்டு வருவேன். ஆனா நீ கெட்டவனா வந்தாலும் உன்னை பரிசுத்தமாக்கி அனுப்புகிற ஒரே ஒரு இடம் பரிசுத்த ஆலயமாகிய கர்த்தருடைய சமூகம் மட்டுமே, ஆசரிப்பு கூடாரம் மட்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்தா கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு நீ செய்ய வேண்டிய ஒன்று உண்டு. அது என்ன? கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் என்னை பரிசுத்தப்படுத்தும்பா. ரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு உங்களை உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ தேவ ஜனம் ஆலயத்துக்கு வந்து நீ செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாஸ்டர் பேசும்போது கூட சொன்னாரு, பரிசுத்த தேவாலயத்தில் வந்து நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மிக முக்கியமான விஷயம் சொல்றேன். நீ தேவாலயத்தில் வந்து நீ பரிசுத்தப்படுத்திக்கிட்டேன்னா, தேவ சமூகத்தை நாடி வந்து அவருக்கு நன்றி செலுத்தி உன்னை பரிசுத்தப்படுத்திட்டேன்னா நீ எதையும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா நான் சொல்றேன், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் பைபிள் சொல்லல. யோசுவா 3:5 உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவான். இப்ப நான் சொல்றேன், 7வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகவும் 7:1 வாசிங்க. நான் நேரம் சாட்சிக்குள்ள போகிறேன். வாசிங்க பார்க்கலாம். அன்று ராத்திரியில தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன்னிருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின்னிருக்க ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாக. இன்று ராத்திரியில எந்த ராத்திரியில? எந்த ராத்திரி? தேவ சமூகத்தை நாடி வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்ட ராத்திரியில கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமானார். வசனம் சொல்லுகிறது மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இங்க பாத்தீங்களா? அப்போ தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்ட அன்று ராத்திரியில கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி இவன் கேட்கவே இல்லை, அவரே கேட்கிறாரு. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ஒரு ரகசியம் சொல்றேன். இவன் சாலமோன் கர்த்தரை நாடி வந்தான், கர்த்தர் இவனை தேடி வந்தார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எப்படி? கர்த்தரை இவன் நாடி வந்தான், கர்த்தர் அவனை தேடி வந்தார். தேடி வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், எனக்கு ஞானம் வேணும். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானத்தை விவேகத்தை தந்திருக்கிறதும் அல்லாமல் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும், சத்தமலையிலே சொல்லுவோமா, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவ சமூகத்துல ஒரு தேவ மனுஷன் வந்து தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்வானால் அவன் கேட்காமலேயே கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், அவன் கேட்காமலேயே சம்பத்தை கொடுக்கிறார், அவன் கேட்காமலே கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார். பாஸ்டர் என்ன கனப்படுத்தல, இவர் என்ன கனப்படுத்தல, அவர் என்ன கனப்படுத்தல சொல்லவே தேவையில்லை. நீ பரிசுத்தமாயிட்டா கர்த்தரை கனப்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல வந்து தேவ சமூகத்துக்கு எப்படி வரணும் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்லுங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சிஸ்டர், பிரதர், நாடி வந்து என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். சாவாம உயிரோடு இருக்கிறோமே, அதுக்கு என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். 3வது என்ன பண்ணணும்? பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். எதுக்கு? நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம், தேவன் எதற்காக தேவன் சபையை வைத்திருக்கிறார்? தேவ ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக. தேவன் திரும்ப வரப்போகிறார். வரும்போது யாரை எடுத்துக்கொள்வார்? பரிசுத்தம் உள்ளவர்களை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். சத்தமலையிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வேகமா கடந்து போகிறேன்.
எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நலமானது. தேவ சமூகத்தை நாடி வருவது நலமானது. கர்த்தருக்கு நன்றி சொல்வது நலமானது. பரிசுத்தமாக்கிக் கொள்வது நலமானது. இன்னொரு ரகசிய ஒரு காரியத்தை சொல்லிட்டு என்னுடைய சாட்சிக்குள்ளே நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். நேரம் இல்லை, எடுத்து வாசிங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 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 சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுத்துக்கலாம், 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். வாசி. அப்பொழுது 18 வருஷம், சொல்லுங்க எவ்வளவேனும், சொல்லுங்க எவ்வளவேனும் நிமிரக்கூடாத ஒரு, எங்க வந்திருந்தா எத்தனை வருஷம்? 18 வருஷம் இப்படியே இருந்தோம். ஓய்வு நாளை தவறி விடாமல் கர்த்தரை வந்து ஆராதிக்க ஓடி வந்தால் பாருங்க, அதுதாங்க தேவனுடைய மகிமை. அல்லேலூயா. அதுதாங்க உண்மையான விசுவாசிக்கு அழகு. நமக்கு ஒரு தலைவலி வந்துட்டாலே சர்ச்சுக்கு வர மாட்டோம், கொஞ்சம் ஜுரம் வந்துட்டாலே சர்ச்சுக்கு வர மாட்டோம், கொஞ்சம் முட்டி வலி வந்துட்டாலே, இடுப்பு வலி வந்துட்டாலே, கால் வலி வந்துட்டாலே, குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலும் எங்க வர்றதில்ல? தேவ சமூகத்துக்கு வரல. 18 வருஷம் நல்லதே நடக்கலாம் வாழ்க்கையில். 18 வருஷம் பிசாசினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறார். 18 வருஷம் உபத்திரவத்தில், பாடுல, வேதனையில, என்னைக்கு இந்த நிலைமை மாறும், என்னைக்கு இந்த பிரச்சனை மாறும், என்னைக்கு இந்த நிலைமை மாறும் அப்படின்னு வேதனைப்பட்டாலும் ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்ற கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு வாரம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தா. இப்ப இந்த நிலைமையில வந்திருக்கும் போது அவள் தேவனை பார்த்து, அவளுக்கு இயேசுவை தெரியவே இல்லை. தெரிஞ்சிருந்தா அவள் கேட்டிருப்பா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கோ, எனக்கு சுகம் கொடுன்னு கேட்டிருப்பா. அவளுக்கு இயேசுவையும் தெரியல, அவளுடைய முகமும் தெரியல, இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படவில்லை. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துடணும், நான் கூனியோ நடக்க முடியும் எப்படியோ, ஆனா கர்த்தரை உயிரோட வச்சிருக்கிறாரு, நான் கர்த்தரை தொழுது கொள்ள வரணும்னு அவ வந்தா பாருங்க. நல்லா சொல்ற பாருங்க, அவ தேவ சமூகத்துக்கு வந்தா, கர்த்தர் அவளை தேடி வந்து அவள் கேட்காமலேயே அவள் மேல் கைகளை வைத்து 18 வருஷ பிரச்சனையை ஒரே நிமிஷத்துல சுகமாக்கி நிமிர்ந்து நடக்க பண்ணி தேவனை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லிட்டா, நீ நல்லா இருக்கும் போது தேவனை தேடுறியோ இல்லையோ, உன் பாடுகளில, உபத்திரவத்தில், உன் வியாதியில, உன் இழப்புல, உன் பிரச்சனையில, உன் துக்கத்துல, உன் கண்ணீரில நீ கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு அவருக்காக பக்தி வைராக்கியமாய் நீ தேவனை தேடி ஓடி வருவாய் என்று சொன்னால், அநேகருக்குன்பாக உன் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணி உன்னை உயர்த்தி உன்னை கனத்துப்படுத்துவதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அம்மா கேட்காமலே கர்த்தர் இயேசு ஆண்டவர் அவளை தேடி வந்து அவளை தொட்டு அவளை சுகமாக்கினார். சத்தமல்லே சொல்லுவோமா? அல்லேலூயா. முன்னால் நிற்கிறேன், 4 காரியத்தை சொன்னேன். எனக்கு பிடிச்ச ஒரு 4 காரியத்தை தேவ சமூகத்துக்கு நாடி வரணும். அல்லையா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டு செய்த நன்மைகளுக்கு 6 நாள் கர்த்தர் வாழ வச்சிருக்கிறார், நன்றி சொல்லணும். 3வது, வேற எங்க போனாலும் நீ பரிசுத்தமாக முடியாது, தேவாலயம் பரிசுத்தப்படுத்துகிற இடமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 4வதாக நான் சொல்றேன், உன் பாடுகளிலே தேவனை மகிமைப்படுத்து, உபத்திரவத்தில் தேவனை மகிமைப்படுத்து. அல்லையா சொல்ல மாட்டீங்களா? நிச்சயமாய் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் அற்புதங்களை, ஆசீர்வாதங்களை நீ கேட்காமலே தேவன் தருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். 96வது வருஷம் பாச சொன்னாங்க, இந்த சாட்சியை நான் சொல்லி முடிக்கிறேன். 96வது வருஷம் என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ என் மனைவிடத்தில் கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்திருந்தான். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துருந்தேன். அப்போ கல்யாணம் ஆகிட்டு ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு முடிவோடு கொடுந்தேன். அப்போ கல்யாணம் ஆன உடனே என் மனைவியை பார்த்து என்னை அழைத்த விதத்தெல்லாம் சொல்லிட்டு, எந்த நேரத்தில் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைப்பான்னு தெரில, இப்போ நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்கிறேன், திடீர்னு ஆண்டவர் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வான்னு சொன்னால் வேலையை விட்டுட்டு நான் வந்துடுவேன், அதனால் நீ என்னோட கூட வரதுக்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் மனைவிட்டு சொல்லியிருந்தேன். கரெக்டாக மே மாதம் 5ஆம் தேதி ஆண்டவர் எனக்கு என் மனைவியோடு கூட கர்த்தர் பேசினார், 3 நேரம் ஊழியத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக. சரின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி 6ஆம் தேதி நைட்டு நாங்கள் 5ஆம் தேதி நைட்டு ஜெபம் பண்ணிவிட்டு 6ஆம் தேதி ஒரு இடத்துல ஒரு சர்ச்சில் ஒரு VBS ப்ரோக்ராம் பேசிட்டு
7ஆம் தேதி காலையில் நான் ஊழியத்துக்கு போக போகிறேன் அந்த ஒரு நம்பிக்கையோட ஒரு ஆசையோட கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்ய போகிறோம், இந்த வாலிபத்தை கற்று தரப்போகிறேன். 28வது வயசில் நான் முடிவு பண்ணி மே மாதம் 7ஆம் தேதி நான் பஸ்ஸில் போயிட்டுருக்கிறேன். பட்டாபுரம் காந்தி நகர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே பஸ் ஏறி 71 நான் ஹோட்டலுக்கு வேலைக்கு போகிறதுக்கு டெய்லர்ஸ் ரோடில் இறங்கணும். அங்கே ஏறி கொஞ்சம் தூரம் பஸ் போச்சு. இப்போ அங்கே சிபிஎம் சர்ச் இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, சேக்காடு பகுதியில் சிபிஎம் சர்ச் ஒன்று இருக்குது. அது கிட்ட போகும்போது நான் பஸ்ஸில் போகிறேன். எதிர்க்கு ஒரு லாரி வந்து டார்னு ஒரு அடி, பயங்கரமான அடி. லாரியில் வந்து ப்ளூ மெட்டல், அதாவது கருங்கல் ஜல்லி. அந்த லாரி வந்து நான் போயிருந்த பஸ்ஸை அடிச்சது பாருங்கள். அந்த பஸ்ஸு சின்ன பின்னமாயிடுச்சு, அப்படியே சுக்குநூறாய் உடைந்து பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் கத்திட்டு அலறி ஓடுறாங்க. எல்லாம் ஒரு ஐயோ காப்பாற்று எல்லாரும் ஓடுறாங்க. எல்லாரும் ஓடிட்டாங்க. நானும் இறங்கி ஓடலாம் நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் எழுந்திருக்கவே முடியல. அந்த லாரி வந்து பஸ்ஸை அடிச்சுட்டு வேகமாக போயிட்டான். அந்த டிரைவர் வந்து பஸ் டிரைவர் வந்து பஸ்லேருந்து குதித்து அந்த லாரியை பிடிக்கிறதுக்கு ஒரு பைக்கை பிடிச்சிட்டு லிஃப்ட் கேட்டு போயிட்டாரு. இப்போ பஸ்ஸில் எல்லாரும் இறங்கி ஓடிட்டாங்க, கண்டக்டர் உள்பட. பஸ் சொல்லுவோம், நான் மட்டும் தனியாக உட்காந்துட்டுக்கிறேன். எனக்கு இந்த வலது கை பயங்கரமான வலி, தாங்க முடியல. என்னை காப்பாற்றுன்னு கத்துறேன். யாருமே என்னை காப்பாற்ற முன் வரல. பக்கத்தில் வரத்துக்கே பயப்படுறாங்க, யாருமே வரல. எனக்கு பயங்கரமான வலி, தாங்க முடியல, கத்தி அழுறேன். அப்போது கண்டக்டர் கீழே இருந்து மேலே ஏறி வந்துட்டார். வேகமாக ஓடி வந்து கிட்ட வந்தார். கிட்ட வந்த உடனே நான் நினச்சேன் என் கையை பார்த்து அவர் என்னை காப்பாற்றிடுவாருன்னு. கிட்ட வந்து என் கையை பார்த்தாரு. கையை பார்த்த உடனே அவர் என்னாச்சுன்னு தெரில, அவர் பயந்து போய் அவர் கையெடுத்து அவர் கண்ணை மூடிட்டு வேகமாக திரும்பி ஓடிட்டார். கத்திட்டு அவர் ஓடுறார். என்னடா அது, கையை பார்த்துட்டு காப்பாற்றுவான்னு வந்தால் அவர் பயந்துட்டு திரும்பி ஓடுறாரு அப்படின்னு நான் பயந்து போய் திரும்பி என் கையை பார்க்குறேன். அப்படியே நான் பயந்து போயிட்டேன். என் சொந்த கண்களால் என் வலது கையை பார்க்க முடியாத ஒரு அகோரமான காட்சி, அருவருப்பான காட்சி. என் கை செதஞ்சி அப்படியே கூழாய் போயிருக்கிறது, இஞ்சி தொங்குது. ஜன்னல் கம்பி உள்ள என் கை உள்ளே போய் சொருக்கிச்சு. அப்படியே அந்த சதை கறியெல்லாம் அப்படியே பீஸாகி என் தொட மேலே கொட்டி துடிக்கிறதை என் கண்ணால் பார்க்குறேன். குழா திறந்து விட்டால் எப்படி தண்ணி ஃப்ளோவாக போகுமோ அந்த மாதிரி ரத்தம் ஃப்ளோவாக போகுது. எலும்பெல்லாம் பீஸாக உடஞ்சி செதறி கிடக்கிறது. உள்ள கம்பி மாட்டி என்னை காப்பாற்றுன்னு கத்துறேன். யாருமே இல்லை, நோபடி வாஸ் தேர் டு ஹெல்ப் மீ. யாருமே என்னை காப்பாற்றிக்கிட்ட வரல, எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. தனியாக நான் இருக்கிறேன். இப்போ பிசாசு சொல்கிறான், நீ ஊழியம் செய்ய போறியா, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவியா, இயேசு உன்னை காப்பாற்றலை பார்த்தியா, நீ செத்துருவ. நான் கிட்டார் வாசிப்பேன், என் மனைவி நல்லா பாடுவாங்க. அப்போ பிசாசு சொல்கிறான், நீ செத்துருவ, நீ கிட்டார் வாசிப்பியா, மனைவி பாடுவாளா, நீ தெருவா போய் ஊழியம் செய்வியா, சபை ஸ்தாபிப்பியா, நீ ஜெப வீரர்கள் எழுப்புவியா அப்படின்னு நான் எனக்கு என்னெல்லாம் கர்த்தர் தரிசனமாய் கொடுத்துருந்தாரோ அதெல்லாம் நினைவுபடுத்தி நத்திங் வில் ஹேப்பன், ஒன்றுமே நடக்காது, நீ செத்துருவ, உன் மனைவி விதவியாயிடுவா அப்படின்னு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என் மனக்கண்களில் நான் சாகிற மாதிரியும் என் மனைவி இப்போ விதவை கோலத்தில் இருக்கிற மாதிரி நான் கண்டு கத்தி அழுறேன். அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும் போல, நம்ம நினச்சது ஒன்றுமே நடக்காது போல, கர்த்தர் கொடுத்த தரிசனம் நடக்காது போல அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்தது, நம்ம உலகத்தில் எத்தனையோ புஸ்தகங்கள் இருந்தாலும் நீங்களும் நானும் கையில் வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு இணையான ஒரு புஸ்தகம் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பல முறை படிச்சிருக்கிறோம். அந்த வசனம் ஞாபகத்தை வந்த உடனே ஏசப்பான்னு ஒரு சத்தம் போட்டேன். பலம் கொண்ட மட்டும் நம்ம கர்த்தர் ஆண்டவரை தவிர வேறு வழியே கிடையாது, இனி எவனும் வந்து காப்பாற்ற மாட்டான்னு ஏசப்பான்னு ஒரு சத்தம் போட்டேன். சத்தம் போட்ட மாத்திரத்தில் இன்னொரு சத்தம் எனக்கு கேட்குது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்கும், எழுந்து நட அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. அப்படின்னு நான் ஆண்டு சொல்கிறேன், அப்பா எனக்கு உட்காரத்துக்கே பலன் இல்லை, ஜன்னல் உள்ள கம்பியில் மாட்டிகிட்டு இருக்கு, நான் எப்படி எழுந்திருப்பேன்? திரும்ப ஆண்டவர் பேசுகிறாரு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், எழுந்துரு அப்படின்னு சொல்லி என்னை கரத்தை பிடிச்சி தூக்கி விடுற மாதிரி இருக்கிறது. அந்த ஆண்டவர் முழு விசுவாசத்தோட இனிமேல் கர்த்தர் இருக்கிறார், அவர் கிருபை போதுன்னு சொல்லிட்டாரு, அவர் நான் உன்னை பலப்படுத்தணும்னு சொல்லிட்டாரு, இனி யாரும் தேவையில்லை அப்படின்னு ஜன்னல் கம்பியை நான் தள்ள முடியல, அப்படி தள்ளிட்டு உள்ள மாட்டிட்டு கையை எடுத்து நான் கீழே கை விடுறேன், கை துண்டாகி கீழே நிலவில் அந்த கையை நான் தூக்கி பிடிச்சிட்டு பஸ்ஸை விட்டு இறங்குறேன். பஸ்ஸை விட்டு இறங்கினா எல்லாரும் என்னை பார்த்து பயந்து ஓடுறாங்க. என் கையை என்னால் பார்க்க முடியல, அவ்வளோ கோரமாக இருக்குது. எல்லாரும் இறங்கி ஓடுறாங்க. அப்புறம் வந்து அங்கே நின்றுட்டே இருக்கிறேன். ஒரு ஆட்டோ ஒன்று காலியாக வந்தது பாருங்கள்,
பொதுவாக ஆட்டோ வந்து இவ்வளோ ஜனம் நிற்கும் போது என்னென்னு போயிடுவானுங்க. நிறுத்தி இந்த மாதிரி நின்று அவன் ஆட்டோவில் ஏற்றி உட்கார வச்சுட்டான். கண்டக்டர் வலுக்கட்டாயமாக பிடிச்சி ஏற்றிட்டு ஆவடியில் போய் ஒரு ஃபஸ்ட் எய்ட், ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்டர் வந்து வேகமாக இன்ஜெக்ஷன்லாம் போட்டார். அப்புறம் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு என் மனைவிக்கு எங்கள் அப்பாவுக்கெல்லாம் ஒரு தகவல் கொடுத்து அவங்க வராங்க. வந்த உடனே அவங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தாரு. என்ன லெட்டர்னு கேட்டேன். அவர் சொன்னார், இது போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு, இது ஆக்சிடென்ட்டு, அதனால் வந்து நீங்கள் இமீடியட்டாக ஜிஹெச் கொண்டு போகணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்போ நான் டாக்டர் சொன்னேன், என்னுடைய நண்பர் ஒருத்தர் காலில் அடிப்பட்டது, ஜிஹெச்சில் போயிட்டு தெரியாமல் ஒரு நட்டை உள்ளே வச்சுட்டாங்க, அவர் காலையை எடுத்துட்டாங்க. இப்போ நான் யோசித்தேன், ஒருவேளை நமக்கு ஏதாவது தப்பாக பண்ணிட்டாங்கன்னா கை எடுத்துருவாங்கன்னு நினச்சி, கையில் ரொம்ப ஒன்றுமே இல்லை, அவன் எடுத்துருவான்னு பயந்து போய் என்னை ஜிஹெச்சுக்கு அனுப்ப வேண்டாம், என்னை வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி இங்கே அனுப்புங்க அப்படின்னு சொன்னப்போ அந்த டாக்டர் சொன்னார், இது போலீஸ் கேஸ், அப்படிலாம் அனுப்ப முடியாது, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னாரு. எனக்கு எங்கே வந்து தைரியம் தெரில. நான் சொன்னேன், இல்லை டாக்டர், இது என்னுடைய சொந்த விஷயம், நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த டாக்டர் பயங்கர கோவந்துட்டு டோரை அடிச்சுட்டு அவர் சொன்னார், செத்தாலும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னாரு. நாங்கள் பார்த்துட்டே சொன்னோம், உங்களை காட்டில் பரம வைத்தியர் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு கவலையே கிடையாது டாக்டர், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி வந்தான். என்னை என்னை தூக்காதுடா, ஆண்டு என்னை பலப்படுத்துறாரு சொல்லி நடந்து போய் காரில் ஏறி உட்காந்துட்டு போயிட்டே இருக்கிறோம். ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலை தாண்டி போகிறோம், சென்னையில் போயிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த குளுக்கோஸ் பாட்டெலாம் தீர்ந்துருச்சு. என் மனைவி பயப்படுறா, பிளட் ரிட்டர்ன் ஆகிடுமே, என்ன பண்ண, ஒன்றும் பயப்படாத சொல்லிட்டு போர் தாண்டோடு லெஃப்ட்டில் சிக்னலை கட் பண்ணி அங்கே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும் அப்படின்னா கரெக்டாக பலமுறை அந்த பக்கம் போயிருக்கோம். மெடிக்கல் ஷாப் பார்த்துருக்கேன், லெஃப்ட்டில் கட் பண்ணி கார்னல் நிறுத்து, அங்கே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குன்னு அதே மாதிரி நிறுத்துறாங்க காரை. அங்கே போயிட்டு அந்த மெடிக்கல் ஷாப்பில் கூப்பிட்டு வந்து இந்த பாட்டில் எடுத்துகிட்டு புது பாட்டில் ஏற்றி வரும்போது அந்த டிரைவர் கேட்குறான், என் தம்பியை பார்த்து, உங்கள் அண்ணனுக்கு அடிபட்டுச்சா இல்லையா, உண்மையாக அடிபட்டுச்சா இல்லையா, இவ்வளோ கிளியராக இவ்வளோ பேசிட்டு இருக்கிறாரு. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எல்லாம் பார்த்த உடனே டாக்டர்லாம் பார்த்தாங்க. பெரிய டாக்டர், ஆசியாவிலே நம்பர் 1 டாக்டர்னு சொல்லுவாங்க, ஆர்த்தோபெடிக்கு. அவர் வந்தார், என் கையெல்லாம் பார்த்தாரு. அந்த கையை தூக்கி டப்புன்னு ஓடி போட்டோன்னு பயங்கரமான வலி, என்னால் தாங்க முடியல. கத்துறேன், எதுக்கு ஒயர் ஷவுட்டிங் அப்படின்னா, கை வலிக்குது அப்படின்னா. சார் நத்திங் இஸ் தேர், அதில் ஒன்றுமே கிடையாது, அது எப்படி வலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஓன்னு கற்று ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க, எல்லாம் பேசிட்டு வந்து டாக்டர் சொன்னார், ஒரு கையெழுத்து போடுங்க. என் மனைவியை டாக்டர் ஏதோ பேசிட்டே இருக்கிறாங்க. என் மனைவி கேட்டேன், என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, இந்த கையை எடுத்துகிட்டு போகிறாங்களா, இங்கே கொஞ்சம் மசில் சதை ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதை கட் பண்ணி கையை தூக்கி போட்டு தொடையிலேருந்து சதை எடுத்து போடணுமா, எல்லாம் கையெழுத்து போட சொன்னாங்க. நீ கையெழுத்து போடாது அப்படின்னு டாக்டர் வந்தார். பெரிய டாக்டர் வந்த உடனே, என்ன கையெழுத்து போடுறதுலன்னு, இல்லை டாக்டர், எனக்கு தயவுசெய்து கையெழுத்துல போட முடியாது, இந்த கையை எப்படியா ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஐம் ஜஸ்ட் 28 years old, ஐம் காட் மேரேஜ் ஜஸ்ட் 3 months பேக், எனக்கு 28 வயசு தான் ஆகுது. நான் 3 மாதம் முன்னால் தான் கல்யாணம் ஆச்சு. பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு. மே மாதம் 7ஆம் தேதி நான் ஒரு வாலிபனாக இருக்கிறேன். ஐம் எ மியூசிஷியன், நான் ஒரு இசை கலைஞர். வாழ்க்கையில் நான் நிறைய சாதிக்கணும் விரும்புகிறேன், தயவுசெய்து இந்த கையை மட்டும் எடுக்காதீங்க அப்படின்னு நான் பேசிகிட்டே இருக்கிறேன். சொல்லிட்டு நான் பிலீவ் இன் மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், மை காட் இஸ் மிராக்கிள் ஒர்க்கிங் காட், இயேசு விசுவாசிக்கிறேன், அவர் அற்புதங்களின் தேவன், ஜீசஸ் நவ் ஃபெயில்ஸ், இயேசு என்னை கைவிட மாட்டார், நான் அவரை நம்புகிறேன், நிச்சயமாக என்னை காப்பாற்றுவார், இயேசு கையை கொடுத்துருவார் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த டாக்டருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. த்ரோ ஹிம் அவுட்னா, தூக்கி வெளியே போடுங்க அப்படின்னா. ஒன்றுமே புரியல. ஒரு அசிஸ்டன்ட் பேர் சூரிய நாராயணன். டாக்டர் இஸ் எ டாக்டர், வை ஷவுட்டிங் லைக் திஸ், தூக்கி வெளியே போட சொல்கிறாரு. அவர் சொன்னார், இன்னைக்கு டியூஸ்டே, எந்த மேஜர் ஆப்ரேஷனும் அவர் பண்ண மாட்டார், உனக்கு ஏதோ உனக்கு சப்போர்ட் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாரு, ஏதோ ஒரு வாலி பையனாக இருக்கிற ஏதோ பண்ண நினச்சாரு, ஆனால் நீ வந்து இது மாதிரிலாம் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு, ஏசுநாதர் காப்பாற்றுவார், கடவுள் காப்பாற்றுவார்ன்ற, அதுக்கு நீ சர்ச்சைக்கு போயிருக்கணும், ஹாஸ்பிட்டல் வந்துவிடாது, இந்த எதுவும் காப்பாற்ற முடியாது, இந்த கையெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னா. என்ன டாக்டர் சொல்கிறீங்கன்னா, அப்போ அவர் சொன்னார், நீ எக்ஸ்ரே பாரு, எக்ஸ்ரே பார்த்துட்டு ஏசுநாதர் காப்பாற்றுவாரா இல்லையன்ற அப்புறம் முடிவு பண்ணு அப்படின்னா. நான் என்ன நினச்சேன்னா, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எலும்பு உடஞ்சிருச்சு, ஒரு புத்தூர் கட்டு போடுவாங்களா அந்த மாதிரி ஒரு கட்டு போட்டு மாவு கட்டு போட்டாங்கன்னா இந்த கையை சேர்த்து வச்சாங்க சரியாயிடும் அப்படின்னு நான் நினச்சிட்டுக்கிறேன். அவர் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த வீல் சேரில் போட வச்சு எக்ஸ்ரே எனக்கு எடுத்து எக்ஸ்ரே காட்டினாங்க. எக்ஸ்ரே பார்த்தவ ஐ வாஸ் ஷாக், அப்படியே பயந்துட்டேன். நான் ஓடு கத்த ஆரம்பிச்சிட்டேன். என் மனைவி அம்மாலாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா, நான் ஏதோ எலும்பு உடஞ்சிட்டு நினச்சேன். அதாவது இதுதான் 6 இன்ச்சு, இந்த மைக்குடைய அளவு தான் 6 இன்ச்சு, 1/2 அடின்னு சொல்லுவாங்க, 1/2 இன்ச்சு. ஆக்சிடென்ட் ஆனதில் இதுலேருந்து இது வரைக்கும் 1/2 அடி கை, அதாவது மேலே இருக்கிற முட்டி எலும்பு சதை எல்லாம் உடஞ்சி பஸ்ஸில் விழுந்துட்டுக்குது. நான் வந்த அவசரத்தில் நடுவில் இருக்கிற கையை பஸ்ஸில் விட்டு கீழே இருக்கிற கையை தூக்கிட்டு வந்துட்டேன். என் கை சின்னதாக இருந்துப்பாங்க. நடுவில் 1/2 அடி கையே காணும். எக்ஸ்ரேல பார்க்குறேன், 1/2 அடி கை காணும், முட்டியை காணும், கீழே இருக்கிற முட்டி எலும்பில் பாதி உடஞ்சிட்டுக்குது. அப்போ தான் சொன்னாங்க. டாக்டர் கேட்டார், ஹவு கேன் வி ஜாயின் இட் when it is not possible, better to ampute your right hand. இந்த கையை எப்படி சேர்த்து வைக்க முடியும்,
இது எடுத்துகிட்டு தான் பெஸ்ட்டு. அப்போ தான் டாக்டர் சொன்னார், இந்த கையை ஜாயின் பண்ணால் மேலேருந்து கீழே ரத்தம் போகிற ரத்த குழாய்கள்லாம் டிஸ்கனெக்ட் ஆகி கட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இமீடியட்டாக அந்த பிளட் வெயின்ஸ்லாம் ஜாயின் பண்ண முடியாது. அதனால இந்த சேர்த்தா கீழே ரத்தம் போகாது. கீழே ரத்தம் போகலன்னா கீழே இருக்கிற கை அழுகிடும். அழுகிடுச்சுன்னா பாடி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி 2 நாளில் வந்து உயிருக்கு ஆபத்து வந்துடும். அதனால் உங்கள் கையை எடுத்துட்டா நீ பிழைப்ப. உனக்கு கை வேணுமா உயிர் வேணுமா டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த கை இருந்து உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, இந்த கை எதுவுமே பண்ண முடியாது. 2வது இந்த கையை சேர்த்தால் நீ உயிருக்கு ஆபத்து. இந்த சுகர் வந்தவங்களுக்குலாம் விரலில் சுகர் வந்தால் கட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா கேங்கரின் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கால் எடுக்கிற அளவுக்கு வந்துடும். அப்போ டாக்டர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இது வந்து இப்படியே விட்டுட்டா, இதை கட் பண்ணி எடுத்துட்டா உனக்கு இந்த கை வச்சு நீ பழச்சிக்கலாம், இந்த கையில் வச்சு எல்லாம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இப்போ சொல்லுவோம் இயேசுநாதர் காப்பாற்றுவாரா அப்படின்னு சொல்கிறார். நான் அவரை பார்த்துட்டு பக்தி வைராக்கியத்தோட அத்தனை மேலே இந்த விசுவாசத்தோடு சொன்னேன், ஸ்டில் ஐ பிலீவ் இன் மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹூ இஸ் ரைசன் ஃப்ரம் த டெட். மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். செத்து போய் மண்ணோடு மண்ணான இயேசுவை இல்லை, செத்து போய் 4ஆவது நாள் கல்லல் உயிரோடு எழுப்பின என் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். நெவர் ஃபெயில்ஸ். அவர் என்னை கைவிட மாட்டார். உங்களால் எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இஃப் யூ கான்ட் டூ எனிதிங் என்னை விட்டுருங்க, தயவுசெய்து கையை மட்டும் எடுக்காதீங்க சொல்லிட்டு நான் சொன்னேன். ஜிஹெச்சுக்கு போக சொன்னாங்க. ஜிஹெச்சில் போனால் என் கையை எடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சு தான் நான் இங்கே வந்தேன். அவர் சொன்னால் 1.5 லட்சம் செலவாகும். உங்களுக்கு 1.5 லட்சம் செலவு பண்ணி என் கை எடுக்கிறத விட லெட் மீ கோ, நான் போய் ஜிஹெச்சில் போய் இலவசமாக கை எடுத்துக்கிறேன், நீங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்டு என்னை பார்க்க வந்திருந்தேன் ஹோட்டலேருந்து. நீ பணம்லாம் கட்டாத, நீ கிளம்பு, நீ வேணாம் என் கை எடுத்துருவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஒரு டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்போ டாக்டர் கூப்பிட்டு சொன்னேன், அந்த சூரியன் டாக்டர், அவர் கூப்பிட்டு சொன்னேன், டாக்டர் வெள்ளை பேப்பர் கொடுங்க, என் மனைவியை கழுத்து போட்டு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் கொடுங்க, சைன் பண்ணுறோம், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி மேலிருந்து கீழே ரத்தம் போகாமல் கீழே இருக்கிற கை அழுகி நான் செத்துட்டேன்னா நானே பொறுப்புன்னு நீங்கள் எழுதிக்கன்னு வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்து அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கொண்டு போய் ஆப்ரேஷன் தேட்டரில் போட்டு 3 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் பிளட் வாங்கின சொன்னாங்க. நான் கேட்டேன், ஏதோ பிளட் குரூப் சொன்னாங்க. நான் சொன்னேன், மை குரூப் இஸ் A2 பாசிட்டிவ், யூ ஆர் டெல்லிங் சம்திங் ராங், ஏதோ தப்பாக சொல்கிறீங்கன்னா டாக்டர் போக வந்துச்சு. ஷடா ரொம்ப பேசுகிற ஜாக்கிரதை சொல்லிட்டு ஒரு கற்று உள்ளே போயிட்டார். இப்போ என் ஃப்ரெண்டு நின்றுக்கிறா, ஹோட்டலேருந்து வந்து நின்றுக்கிறார், பிளட்டு கொடுக்கணும் அவங்க தான். அப்போ வாங்கிட்டு வரணும். பேசும்போது அது ரத்தத்தை மாற்றியதுனால நம்ம செத்துருவோம், இந்த மாதிரி கொஞ்சம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு அந்த டாக்டர் உள்ளே போனோடனே வந்தார், திரும்பி வந்தார், பிளட் வாங்கிட்டு வந்துட்டீங்களான்னாரு. இல்லை அவன் குரூப் A2 பாசிட்டிவ், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு அவர் சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அம்மே நீங்கள் போங்க அப்படின்ட்டு உள்ளே போனார். டாக்டர் ஒரு சத்தம் போட்டேன். ஷவுட்டிங் லைக் திஸ் ஆப்ரேஷன் ஏன் அப்படி கத்துற அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டேன். சொல்ல டாக்டர், ஐ எம் நாட் illiterate, I am well educated, I am a MA post graduate, I am working in a 5-star hotel, Taj Coromandel. So I know very well about my blood group and also my identity cards and my wife. என்னுடைய ஐடென்டி கார்டு மனைவி கிட்ட இருக்குது. there is mention about my blood group. என் மனைவி கிட்ட ஐடென்டி கார்டு இருக்குது, அதில் என் blood group மென்ஷன் பண்ணிருக்கு. if you don't believe that also ring up to my office. அதையே நம்மளோட ஆஃபீஸ் ஃபோன் பண்ணாங்க, they will tell you clearly everything. டோன்ட் மிஸ்டேக், தப்பு பண்ணிடாதீங்க. என் குரூப் A2 பாசிட்டிவ்னே எங்கள் டாக்டர் பேர் சரவணன். அவர் பயந்துட்டு லேபுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாண்டோட பிளட் குரூப்பை கரெக்டாக சொல்லுங்கள், அவருக்கு A2 பாசிட்டிவ்னு சொல்கிறாரு, நீங்கள் தப்பாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. திரும்ப அங்கேருந்து வந்து என் பிளட்டை எடுத்து செக் பண்ணால் நான் சொன்ன மாதிரி A2 பாசிட்டிவ் தான் என் பிளட் குரூப். அந்த டாக்டர் பயந்து ஓடி வந்து என் கையை ரைட் ஹேண்டை பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சிட்டு சொன்னார், சாரி, ஐ எம் வெரி சாரி ஸ்டான்லி, வி மேட் அ மிஸ்டேக், நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பார்த்தே இல்லாமல் ஒருத்தன் வரானா வரும்போது அன்கான்ஷியஸில் வருவான், சுயநினைவே இருக்காது. இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா 2 நாள் கழிச்சு நான் எங்கே இருக்கேன்னு கேட்பான். இதை தான் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 11:15 ஆக்சிடென்ட் ஆகி இப்போ மணி 3 ஆகுது. 5.25 மணி நேரம் நீ சுயனனோடு ரத்தத்தை குறித்து கூட நீ தெளிவாக நீ பேசுகிறேன்னா நீ நம்புறீல, நான் நம்புகிறேன். நீ விசுவாசிக்கிற ஆண்டவர் சாதாரண வல்லமை இல்லை, அவனுக்கு ஒரு அசாதாரண வல்லமையை கொடு. யூ ஹாவ் எ எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர் இன் யூ. அந்த டாக்டர் சொல்லிட்டு அவர் சொன்னார், ஸ்டான்லி இவ்வளோ ஃபெய்த்தாக நீ கடவுள் மேலே இருக்கிற, இது உனக்கு நடந்திருக்கக்கூடாது, ஆனால் நடந்துருச்சு. ஆனால் நான் நம்புகிறேன் இதை காட்டில் பெரிய காரியத்தை இயேசு உனக்கு செய்வார். அந்த ஆள் வாயில சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அது என்னவோ தெரியல, இன்னைக்கு 1000 லட்சங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கி அது முழு கை கிடச்சிருந்தா கூட அந்த சந்தோஷம் எனக்கு கிடச்சிருக்காது. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை சாட்சியை சொல்லும்போது ஆண்டுக்கு நான் மகிமைப்படுத்துகிறேன். நான் சொன்ன அப்புறம் அதுக்கப்புறம் தியேட்டருக்கு போய் 3 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணாங்க, கொண்டு வந்து ICU வார்டில் போட்டாங்க. என்னை பார்த்து
பார்த்தா யாருமே இல்லை. அம்மா எங்கள் அப்பா எங்கன்னா எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். என் கையை பார்க்குறேன், நல்ல வேளை கட்டு முழுக்க இந்த கையை போட்டு கட்டு இது வரைக்கும் கட்டு போட்டிருந்தாங்க, கை இருந்தது. ஆண்டுக்கு நன்றி சொல்கிறேன். திடீர்னு டே ஷிஃப்ட் டாக்டர் நைட் ஷிஃப்ட் டாக்டர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டே ஷிஃப்ட் டாக்டர் நைட் ஷிஃப்ட் டாக்டர் சொல்கிறார், இவங்க டார்ச்சர் தாங்க முடியல, உள்ள ஸ்டீல் பிளேட் வச்சு கையை ஜாயின் பண்ணியிருக்கிறோம், 2 நாள் டைம், 2 நாளுக்குள்ளே இந்த கை ஜாயின் ஆகலை அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகலாம், கை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டார். இப்போ நான் அழுது, ஆண்டவரே என்னை கை விட்டீங்களாப்பா, அந்த ஆள் கை எடுத்துருன்னு சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் கையை கொடுத்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறேன். ஒரு 11 மணி இருக்கும். அந்த ஐசியூ வார்டு சின்ன சின்ன லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. என்ன மாதிரி அடிப்பட்டவங்களாம் படுத்துட்டு முடங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா பயங்கர வெடிச்சோம். என் கண்களை திறந்து பார்த்தபோது 2 கரங்களில் காயங்களோடு வெள்ளை அங்கி தரித்தவரை என் பக்கத்தில் ஆண்டவராக இயேசு நிற்கிறத பார்த்து ஏசப்பா அப்படி நான் திரும்ப கூப்பிட்டபோது ஆண்டு சொன்ன, பயப்படாத, பிசாசு நீ ஊழியத்துக்கு வந்தால உயிர் எடுக்க வந்தான், உயிர் எடுக்கிற அதிகாரம் அவனுக்கு கிடையாது, உன் கையாவது எடுத்துகிட்டு வந்தான், இல்லை இந்த கையை நான் கொடுத்துட்டேன், இந்த கையை அநேகருக்கு சாட்சியை நிறுத்தன்னு சொல்லி டக்குன்னு அதை மறுத்துட்டேன். ஒரு பெரிய சந்தோஷம். அந்த நேரத்தில் பாட்டு பாடி கத்தரே தெய்வம், கத்தரே எலியாவின் தேவன், என் தேவன் பாட்டு பாடுகிறேன். அந்த நேரத்துக்கு நைட் ஷிஃப்ட் டாக்டர் வந்து, இன்னும் பைத்தியம் முடிச்சுச்சா பாட்டு பாடுகிறான், அவன் 10 நாள் அழுதுன்னு படுத்துருக்கிறான், இன்னைக்கு தான் அடிப்பட்டது உனக்கு வலிக்கலையா அப்படின்னாங்க. ஆனால் இல்லை எனக்கு ஆண்டவர், நான் பாட்டு பாடுகிறேன். வந்து அவங்க என்னை தூங்க வச்சுட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு என்னை தூங்க வச்சுட்டு போயிட்டாங்க. 2 நாள் கழிச்சு என் கையை பார்க்குறாங்க. அப்படியே இங்கே எல்லாம் கையை அழுகி அப்படியே கருப்பாயிடுச்சு. கருப்பாகி அப்படியே எல்லாம் அப்படியே அவ்வளோதான், அப்படியே அந்த உணர்ச்சி எல்லாம் போயிடுச்சு. அப்படியே சுத்தமாக உணர்ச்சி இல்லாமல் இங்கெல்லாம் கை கருப்பாகி அழுகி போச்சு. அப்போது டாக்டர் சொல்கிறாங்க, என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, என் மனைவி எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் கேட்ட மாதிரி கையை ஜாயின் பண்ணோம், ஆனால் இப்போ கை பிளட் சர்க்குலேஷன் இல்லை, இதெல்லாம் அழுகுது, அப்படியே கருப்பாயிட்டே இருக்குது, இதுலேருந்து சுற்றி வரைக்கும் சுத்தமாக உணர்ச்சியே இல்லை, என்ன பண்ணுவோம், நாளைக்கு காலை 8 மணிக்கு ஆப்ரேஷன். ஏன் அப்படின்னா வேறு வழியில் கையை கட் பண்ணி எடுத்துகிட்டு தொடையிலிருந்து சதை எடுத்து இதை கவர் பண்ணணும் அப்படின்னு பேசி 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 ஒரு 3 மணி நேரம் எங்களை பேசி ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு கூப்பிட்டு வந்து கன்வின்ஸ் பண்ணி என்னை எல்லாம் இது பண்ணிட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லி போயிட்டாங்க, கையெழுத்தில் வாங்கிட்டாங்க, போயிட்டாங்க. மறுநாள் காலையில் 8 மணிக்கு ஆப்ரேஷன். அவங்க சொன்னாங்க, மயக்க அனுசிஷா கொடுக்க போகிறோம், ஃபாஸ்டிங்கோட இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டேன். அப்புறம் நைட்டு படுக்க போனோடனே வசனம் ஞாபகம் வருது, நாசில் சுவாசம் உள்ள மனுஷன் நம்பது பாருங்கள், கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நாளும். இப்போ டாக்டர்ஸு கை எடுத்துருன்னு சொல்கிறான், நம்பர் தான். ஆண்டவர் கை நான் திரும்ப கொடுத்துருன்னு சொல்கிறாரு, ஆண்டவர் நம்பர் தான். நாசில் இப்போ சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாது, கத்தரை நம்புவோம் முடிவு பண்ணிட்டேன். மறுநாள் காலையில் எனக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சாப்பிடாமல் இருந்தால் தான் மயக்க மருந்து கொடுப்பாங்க, மயக்க மருந்து கொடுத்தா கை எடுத்துருவாங்க. என் தங்கச்சி அன்றைக்கி என்னை பார்க்கணும், நான் சொன்னேன், யாருக்கும் தெரியாமல் 4 இடியாப்பம் தேங்காய் பால் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன, நீ வாங்கிட்டு வாங்க. ஏன் தேங்காய் பால் அப்படின்னா டீயில் சக்கரை போட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க. இட்லிக்கு சாம்பார் தான் சாப்பிடணும், சட்னி சாப்பிடணும், தேங்காய் போட்டுக்கணும். எனக்கு ஆக்சிடென்ட் ஆனால் சுகர் ரைஸ் ஆகிடுச்சு, அதனால் சுகர் கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் யோசித்தேன், இப்போ தேங்காய் பால் சாப்பிட்டா தேங்காயிலையும் சுகரு, சுகர்லேயும் சுகர், ரெண்டும் சேர்ந்து மேலே போயிடும். கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ண முடியாது. நாளைக்குள்ள கத்தர் அற்புதம் செஞ்சிருவார், நிச்சயம் ஏசப்பா கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். நாளைக்கு ஆண்டு கைவிட்டு கண்டிப்பாக அற்புதம் சொன்னேன். 8 மணிக்கு நான் 6 மணிக்கு தங்கச்சி தேங்காய் இடியாப்பம் தேங்காய் பழம் வேணால் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக படுத்து தூங்கினேன். அந்த விடிய காலில் நல்லா தூங்க வரும் பார்த்தீங்களா, நல்லா தூங்கிட்டேன். 8 மணிக்கு டாக்டர் வந்தாங்க, அனுசிஷன் டாக்டர் வந்து, ஸ்டான்லி ஆர் ரெடி, ஷால் கோ ஃபார் ஆப்ரேஷன். நட்டி எழுப்பினாங்க. நான் எழுந்து அப்படியே கண்ணை கசிட்டேன். வெரி சாரி டாக்டர், ஐ வாஸ் ஸோ ஹங்க்ரி, ஐ டேக்கன் மை பிரேக்ஃபாஸ்ட் ஆல்ரெடி, வில் சி சம் அதர் ஃபார் ஆப்ரேஷன். ரொம்ப பசிச்சுது, அதனால் சாப்பிட்டேன், இன்னொரு நாளைக்கு ஆப்ரேஷன் வச்சுக்கலாம். அந்த அம்மாவுக்கு இங்கிலீஷில் என்னென்ன கெட்ட வார்த்தை பண்ணோம், எல்லாம் கெட்ட வார்த்தையும் திட்டுச்சு. இடியட் ஸ்டூபிட் நான்சென்ஸ் எல்லாம் பயங்கரமாக என்னை திட்டிட்டு, இவனை லிஃப்ட்டில் கூப்பிட்டு வராதிங்கன்னு சொல்லி ஸ்ட்ரக்சரில் போட்டு தரன்னு இழுத்துட்டு மேலே அந்த ஸ்லோப் போடு இழுத்துட்டு போகுது. இந்த கையை தூக்கி தூக்கி போடுது. 4வது நாள் பயங்கரமாக வலி தாங்க முடியல. வா நீ எங்களை மதிக்க மாட்டேன், எங்கள் அம்மா கத்துறாங்க வெளியிலேருந்து. தியேட்டருக்குள்ளே கூப்பிட்டு போய் கையை கட்ட பிடிச்சிது, பச்சை ரத்தம் சலசலன்னு ஊற்றுது. ஏசப்பான்னா அந்த அம்மா சொல்லுது, ஏசப்பாவில் எந்த அப்பா உன்னை காப்பாற்ற முடியாது, இன்றைக்கி மயக்க மருந்து இல்லாமல் இவன் கை எடுத்துட போகிறோம் அப்படின்னு எனக்கு கொஞ்ச நேரத்தில் அவ்வளோதான் அப்படின்னு அவ்வளோதான் எடுத்துருவாங்க போலன்னு. அதாவது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலனும் அன்பும் 2 தீமோத்தேயு 1:7 வசனம்லாம் சாதாரணமான வசனம் இல்லைங்க. பரிசுத்த ஆவியான தேவன் நம்மோடு இருக்கும்போது அவர் எப்படியெல்லாம் நம்மளை நடத்துகிறார்ன்றதுக்கு நான் சாட்சி. கெட் அவுட் அப்படின்னு கத்திட்டேன். டாக்டர் கெட் அவுட் அப்படின்னு. ஐ எம் எ டாக்டர், ஐ நோ தட் யூ ஆர் டாக்டர். என்ன பார்த்து கெட் அவுட்ன்ற? ஆமாம், யூ ஆர் ஜஸ்ட் அனஸ்தீசியா டாக்டர், யூ ஆர் நாட் சப்போஸ் டு டச் மை wound, யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஓப்பன் மை பேண்டேஜ். என் கையை நீ தொடவே கூடாது, நீ ஓப்பன் பண்ணவே கூடாது, நீ மயக்க மருந்து தானே கொடுக்கணும், நீ இது ஏன் தொட்ட? ஐ எம் ஒர்க்கிங் இன் ஸ்டாஹவுட்ல, ஐ மேக் எ பிக் இஷ்யூ, பெரிய பிரச்சனை ஆகிடும், ஜாகிரதை, கெட் அவுட் அப்படின்னு.
ஆனால் பயந்து போய் அப்படியே, ஏன்னா அந்த அம்மா மயக்க மருந்து தான் கொடுக்கணும், இது கட்டை பிரிச்சிருச்சு, கட்டெல்லாம் போட்டு பயந்து வெளியே ஓடிச்சு. ஆனால் உண்மையாக நான் தான் பயந்து போயிருக்கேன், அந்த அம்மா பயந்து வெளியே ஓடிடுச்சு. ஒரு டாக்டர் வந்தார், மோகன்தாஸ் அவர் பேர், அவர் வந்தார். வந்தோடனே அந்த அம்மா சொல்லிச்சு இவன் யாரையும் மதிக்க மாட்டான் அப்படின்னு பேசி பயங்கர கோவம் வந்து டாக்டர் வந்து ஒரு நர்ஸை கூப்பிட்டாரு. இன்னைக்கு நைட்டு வந்து என்ன ஷிஃப்ட்னு கேட்டார், அது டே ஷிஃப்ட்னு சொல்லிச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் வந்து இவர் கூட தங்கி நாளைக்கு காலையில் இவனை சாப்பிடாம கூட்டுவான்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ என் கையை பார்த்துட்டு நாளைக்கு காலையில் எப்படி கையை எடுக்கிறது அப்படின்னு எல்லாம் செக் பண்ணி மானிட்டரில் செக் பண்ணி அந்த டியூப்லாம் வச்சு எல்லாம் வச்சுட்டு சூரியன் என்ன சொன்னால் அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு அப்படி பார்க்குறாரு. யூ ஆர் பிளேயிங் வித் யர் லைஃப் அப்படின்னா, வாழ்க்கையோட விளையாடுற அப்படின்னா. நான் சொன்னேன் இல்லை, நேற்று நான் ப்ரேயர் பண்ணேன், இயேசு வந்தார், அவர் சொன்னதான் அவர் மாறவே மாட்டார் அப்படின்னு. ஃபுல் அப்படின்ட்டு அவர் போயிட்டு அப்படி மானிட்டரில் பார்த்துட்டே இருக்கிறார். அங்கிருந்து ஓடி வந்தார், சக்ஸஸ்ன்னு கத்தினார். என்ன டாக்டர்னு, காட் இஸ் கிரேட், காட் இஸ் வித் யூ, கடவுள் பெரியவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார்னு சொன்னார். என்ன டாக்டர்னு கேட்டேன். மிராக்கிளஸ், ஆச்சரியம், மேலிருந்து கீழே ரத்தம் பாய்ந்து உன் கையை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லிட்டு அவர் சொன்னார், திஸ் இஸ் குட் நியூஸ், there is a bad news for you. என்ன, your right hand will never function at all அப்படின்னா. என்ன சொல்கிறீங்க, சாகர வரைக்கும் கை வேலை செய்யும். நான் அதை சீரியஸாக எடுத்துக்கல. ஒரு நாள் கட்டு இது வரைக்கும் போட்டிருந்தாங்க, கட்டை பிரித்து இது வரைக்கும் போட சொல்லிட்டு பேனை எடுத்து செக்கில் கழுத்து போடலான்னு பேனை பிடிச்சா 2 விரல் வேலை செய்யவே இல்லை. நான் டாக்டர் கூப்பிட்டு ஐ நாட் ரைட் வித் ரைட் ஹேண்ட் அப்படின்னா சொன்னார், கை வேலையே செய்யுது, எப்படி வேலை செய்யுது? என்ன சொல்கிறீங்க டாக்டர், 1.5 லட்சம் செலவு பண்ணுவீங்க, இப்போ கை வேலை செய்யாதுன்னு சொல்லுவீங்க. வேலை செய்யாதுடா, உன் கை வேலை செய்யும். ஜஸ்ட் ஹேவ் ரைட் ஹேண்ட், தட்ஸ் ஆல், நத்திங் கேன் டு ரைட் ஹேண்ட். இஃப் யூ வாண்ட் டு டூ எனிதிங் practice your left hand. Even if you want right also practice your left hand. Nothing can do your right hand. உனக்கு வலது கை மறந்துடு, சும்மா உனக்கு கை இருக்குது அவ்வளோதான். அப்படியே நான் பதறிட்டேன். நான் அப்படியே 28 வயசு அப்படியே நான் அழுகிறேன். ஒரு நாள் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன். நான் ஒரு இன்னும் சண்டை கேட்குறேன். அண்ட் மியூசிஷியன், நான் கீபோர்டு கிட்டாரில் வாசிப்பேன். அந்த கையை கட்டெல்லாம் பிரித்த பிறகு இஸ் தேர் எனி பாசிபிலிட்டினா அங்கே இருக்க நர்ஸ்லாம் அப்போ தான் கேரளாவிலேருந்து பிஎஸ்சி நர்சிங் முடிச்சு வந்திருக்கிறாங்க, சின்ன சின்ன பசங்க. எல்லாம் சிரிக்கிறீங்க என்னை பார்த்து. சொன்னேன், கேன் யூ ஏன் சிரிக்கிறீங்க கேட்டேன். கேன் யூ ஜஸ்ட் லிஃப்ட் யுவர் ரைட் ஹேண்ட் அப்படின்னா. நான் தூக்க ட்ரை பண்ணாலும் தூக்க முடியல. அவன் சொன்னேன், ஜஸ்ட் மூவ் யுவர் ரைட் ஹேண்ட், ஷேக் யுவர் ரைட் ஹேண்ட். ஷேக் பண்ண பாரு, ஷேக் ஆகல. நான் சொன்னேன், ஜஸ்ட் மூவ் யுவர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னா. என் கை எதுவுமே பண்ணலாம். சொன்னேன், இதுதான் உன் கை, இதில் போய் கீபோர்டு வாசிக்க முடியுமா, கிட்டார் வாசிக்க முடியும், அறிவில்லை உனக்கு. எம்ஏ படிச்சிருக்கின்ற பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்கிறேன்ற, உன் கை வேலை செய்யாது, மறந்துடு அப்படின்னா. நான் பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகி போக வந்து, நீங்கள் பார்ப்பீங்க என் ஆண்டவர் என்னை வெக்கப்பட விட மாட்டார், இந்த கையை என்னை தொடுவார், அந்த கையை அற்புதம் செய்வார், இந்த கையில் நான் வாசிப்பேன், இந்த கையில் எல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்குள்ள ஒரு கவலை, ஆண்டு கை விட்டாரா அப்படின்னு. வீட்டுக்கு வந்தேன். கிட்டத்தட்ட 30 நாள் நான் வீட்டில் இருந்தேன். என் கையில் ஒரு கம்பியை மாட்டிட்டு, நானும் என் மனைவி அப்படி கம்பி நடந்து போகும்போது கையில் இப்படி கம்பி மாட்டி இப்படி தூக்கி பிடிச்சி நடந்து போவேன். என்னை பார்க்கல ரொம்ப பரிதாபமாக பார்ப்பாங்க. அந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டுருக்காங்க. எம்ஏ படிச்சிருக்கிறேன், 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்கிறேன், நல்ல ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா நான் வச்சுருந்தேன். மியூசிக், நான் கிட்டார் வாசிப்பேன், நல்ல மோகன்ஸ், லாசஸ், தினகரன் அங்கிள், அப்புறம் அகஸ்டின் ஜோகுமார், பெரிய பெரிய டீம்கெல்லாம் எங்கள் குரூப், பெரிய பெரிய மீட்டிங்லாம் எங்கள் குரூப் வாசித்துருக்கோம். இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் ஜீரோவாகி ஒன்றுமே இல்லாமல் என்னை பார்க்குறவங்களாம், இவர் தாண்டா அந்த மீட்டிங்கில் வாசித்தவர், இவர் தாண்டா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போய் இந்த மீட்டிங்கில் பேசுகிற போய் பார்த்து என்னை பார்க்குறோம்னா, ஐயோ பாவம் அந்த பையன் எப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டான் பாரு, பரிதாபமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்ம செத்துறோம். இப்போ நம்ம செத்துக்கலாம், ஏன் வாழணும்? நானும் என் மனைவி நடந்து போவோம், என் ஃப்ரெண்டு பைக்கில் போவார், நான் அழுவேன். ஒரு நாள் தரையில் உட்காந்துட்டு அழுதேன். என் மனைவி ஏன் அழுதிங்க? நான் இல்லை கிட்டார் வாசிக்கலான்னு கவலைப்பட்டேன். கல்யாணம் ஆகும்போது என் மனைவி பைக்கில் எடுத்துகிட்டு போகணும் ஜாலியாக நான் ஆசைப்பட்டேன், நீயும் ஆசைப்பட்டிருப்பேன். இனிமேல் பைக்லேயே போக முடியாது, நான் பைக்கே ஓட்ட முடியாது ஆகிப்போச்சு. இப்படி ரொம்ப நான் அழுதுட்டு வந்தேன். அந்த வீட்டுக்கு வந்தேன். ஆண்டோட பெரிய கிருபையில் கற்றுக் கொடுத்த நல்ல மனைவிக்கு ஸ்தோத்திரம். ஒரு புருஷனுக்கு 70 வயசில் 60 வயசில் 25-30 வருஷம் வாழ்ந்த பிறகு செய்விட பணிவிடைகள் என் மனைவி 3வது மாதத்துலேருந்து எனக்கு செய்ய தேவன் கிருபை கொடுத்தா. இன்றைக்கு வரைக்கும் அவள் ரைட் ஹேண்டாக எனக்கு இருக்கிறான். அப்போ சொன்னால் கையை பிடிச்சி வாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், நான் தான் உன்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகணும், நீ என்ன கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறேன். நான் அழுதேன். வீட்டுக்கு வந்தோம். எங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் வந்தார். அவர் குழந்தைக்கு வீட்டுக்கு 2 கையில் கட்டி பிடிச்சி தூக்கி முத்தம் கொடுத்தார். அப்பான்னு ஒன்று அழுதேன். என் பிள்ளை ஓடி வந்து அப்பான்னு சொன்னான். எந்த கையில் தூக்கணும் அழுதுட்டு 2 பேரும் போனோம். முழங்கால் படிட்டோம். வழக்கமாக ஜோம் அந்த இடத்துல முழங்கால் படிட்டு செத்துருவேன் டாக்டர் சொன்னாங்க, உயிர் கொடுத்தீங்க. கை எடுத்துருவேன்னு சொன்னாங்க, கை கொடுத்தீங்க. யாருக்கும் முன்னால் ஒரு அவமான சின்னமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு ராத்திரி இந்த கை நல்லா ஆகணும். ராத்திரி இந்த கை நல்லா ஆகலைன்னா இன்னைக்கு நாங்கள் செத்துருந்தாங்க. நான் உயிரோடு இருக்கக்கூடாது. எல்லாரும் எங்களை விகற்பமாக பார்க்குறாங்களே,
இப்படி அழுதுட்டு 2 பேரும் முழங்கால் பிடிட்டு கையை பிடிச்சிட்டு அழுது வச்சோம் பண்ணோம். ஜெபிச்சுட்டு இருக்கும்போது என் கை இன்னைக்கு நல்லா ஆகணும்னா நாங்கள் செத்துறோம், நாளைக்கு பரலோகத்தில் உங்களோட இருக்கணும் ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி கத்தரை துதிச்சுட்டே இருக்கும்போது பரிசுத்தாவுடைய வல்லமை அப்படியே நிரப்ப ஆரம்பிச்சது. ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார், என்னாலே சரி கூட அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இஸ் ஆர் எனிதிங் ஹார்ட் டு மீ, இம்பாசிபிள் ஃபார் மீ அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லாண்டு உமால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ ஆண்டு சொன்னார், இந்த கையில் போட்டு கம்பியை தூக்கி தூர போடு அப்படின்னாரு. ஆனால் அந்த கம்பியை போடாமல் நடக்க முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் ஃபுல் பேலன்ஸ் எனக்கு. அப்போ ஆண்டு சொன்ன தூக்கி தூர போடு. உடனே தூக்கி தூர போட்டேன். ஆண்டு சொன்ன, இந்த கையை கொடுங்க, நான் சுகப்படுத்துவேன். இந்த கை அநேகருக்கு சாட்சியை மாற்றுவேன். இந்த கையில் அநேகரை நான் அபிஷேகம் பண்ணுவேன். அநேகருக்கு அற்புதங்களை செய்வேன், பிசாசுகளை துரத்துவேன். பேசிகிட்டே இருந்தார். டக்குன்னு அந்த சத்தம் மறைஞ்சு படுத்து தூங்கிட்டோம். மறுநாள் காலையில் என்னை யாரும் தட்டி எழுந்துரு, உன் கையை தூக்குன்றாங்க. என் கை வேலை செய்ய நான் படுத்து மறுக்கிறேன். இல்லை, மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் தட்டி எழுப்பும்போது தான் ஆண்டவர் என்னோட பேசுகிறான்னு புரிஞ்சிச்சு. தூக்க முடியாத கையை தூக்கு நான் அசைச்சு பார்த்தேன், அசைஞ்சுது. உடனே இந்த கையில் கம்பியெல்லாம் மாட்டிக்கிட்டு டாக்டர்கிட்ட போகணும், திரும்ப போகணும். அவர் கேட்டார், எதுக்கு வந்தேன்னு கேட்டார். நீங்கள் சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. ஐ ஸ்டடி முடிச்சுட்டு ஏதாவது இந்த கை ஆப்ரேஷன் பண்ணி இந்த கை வேலை செய்ய முடியுமான்னு கேட்கலான்னு வந்தேன். அவர்லாம் ஆரியும் மேட் யூ திங்க் மே மேட், நீ பைத்தியக்காரனா என்ன பைத்தியக்காரன் நினைக்கிறேன் அப்படின்னா. போய் டாக்டர் அறிவு இருக்கான வெளியே போடா அப்படின்னா. 2 வருஷம் இந்த பக்கம் வராதுரா. ஏன் அப்படின்னு, முழு கயிறுனே வேலை செய்ய படுத்து கிடக்கிறான்டா. 6 அடி கையில் 2 முட்டி எலும்பில் நரம்பில் எப்படிடா வேலை செய்யும் அப்படின்னாரு. ஏன் டாக்டர்னு அவர் சொன்னார், ஒரு பேஷண்ட் இருக்கான், போய் பாரு, இங்கே ஒரே ஒரு நரம்பு தான் கட்டாச்சு, இந்த சைடு ஃபுல்லாக வேலை செய்யலடா. இங்கே ஒரு நரம்பு தான் கட்டாச்சு, சுத்தமாக வேலை செய்யலை. இன்னொரு பேஷண்ட்டுக்கு நடுமுதில் ஒரே ஒரு நரம்பு கட்டாச்சு, 31 வருஷம் இடுப்புலேருந்து கீழே வரைக்கும் உணர்ச்சியே கிடையாது. மலை ஜலம் கழிக்கிறது கூட அவங்க வீட்டில் தான் எடுப்பாங்க. அவருக்கு தெரியாதுடா, உனக்கு 6 அடி கையில் 2 முட்டி எலும்பில் நரம்பே இல்லை, எப்படிடா வேலை செய்யும் அப்படின்னாரு. நான் சிரித்தேன். ஏன் சிரிக்கிற அப்படின்னாரு. உங்களால் முடியாது, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரால் வேலை செய்ய முடியும்னு சொல்லி தூக்க முடியாது, அசைக்க முடியாத கையை தூக்கி காண்பிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த கையில் எழுதணும்னு கேட்டப்போ எனக்கு என்னால் எழுத முடியுமாண்ணா, பேனா பிடிக்க முடியாது, சிங்கிள் பேப்பரோட பிடிக்க முடியாது அப்படின்னாரு. டாக்டர்கிட்ட கேன் யூ கிவ் மீ பென்னு கேட்டேன். பேனா வாங்கி அவர் எதுக்கு ப்ரைஸ் லாட்னு எழுதினேன். டாக்டர் பேர் எழுதினேன், என் பேர் என்ன சொன்னார், யூ ப்ரூவ் தட் யூ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த கிரேட் என்று, இயேசு கிறிஸ்து பெரியவர் நிரூபித்து விட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். சத்தமாலையிலே சொல்லுவோமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு பிறகு நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு ஊழியத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். பிசாசு சொன்னான், கையே போயிடுச்சு, எப்படி நான் பைபிள் காலேஜ் படிப்பேன்னு சொன்னான் பிசாசு. ஆண்டோட கிருபையில் சென்னையில் இருக்க இந்துஸ்தான் பைபிள் காலேஜில் எம்ஏ தியாலஜி படிக்கிறதுக்காக போனேன். டாக்டர் ஜபராஜ் சாமியல் சொல்லி அவர் பேர். அவர் கேட்டார், என் கையை பார்த்துட்டு, ஹவு கேன் யூ ரைட் வித் திஸ் ப்ரோக்கன் ரைட்டுன்னு அப்படின்னா. சத்தமல்லே சொல்லுவோமா, இந்த உடஞ்ச கையில் நீ எப்படி எழுதுவா அப்படின்னு சொன்னார். டாக்டர் ஜபராஜ் சாமியல் இந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டியூட்டில் 36 பேர் காலையில் சேர்ந்தோம். 24 பேர் அசைன்மெண்ட் முடிக்க முடியாமல் ஓடியே போயிட்டாங்க. பாஸ்டருக்கு தெரியும் பைபிள் காலேஜில் என்னன்னு, அது எம்ஏ படிக்கிறதுனா என்னன்னு. 36 பேர் 24 பேர் அசைன்மெண்ட் தீசிஸ் ப்ராஜெக்ட் முடிக்க முடியல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. 36 பேரில் 12 பேர் தான் படித்து முடித்து எம்ஏ பட்டம் வாங்கினார்கள். அந்த 12 பேரில் அந்த உடைந்த கையினால் 500 பக்கங்களுக்கு மேலே எழுதி எம்ஏ பட்டப்படிப்பை முடிக்க உதவி செய்து. ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மோர் தென் 500 பேஜ் வித் திஸ் ப்ரோக்கன் ரைட்டன். அல்லையிலே சொல்ல மாட்டீங்களா, ஹல்லேலூயா. பைக் ஓட்ட முடியாதுதான். இன்றைக்கி நானும் என் மனைவி டபுள்ஸ் இல்லை, ட்ரிபிள்ஸ் இல்லை, ஃபோர்ஸே போகக்கூடிய அளவு கத்தர் பலன் கொடுத்துருக்கிறா. ஹல்லேலூயா. இன்றைக்கி கார் ஓட்டுறேன். கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் பைக் ஓட்டிருக்கான் இருக்கா. சென்னையிலேருந்து திருப்பத்தூர் வரைக்கும் நான் பைக் ஓட்டிருக்கேன். செங்கல்பட்டு மதுராந்தகம் வரைக்கும் போயிருக்கிறேன். இந்த பக்கம் கும்மிடிப்பூண்டி வரைக்கும் இந்த கையில் பைக் ஓட்டிருக்கிறேன். ஆண்டு ஊழியத்தை செய்வதற்காக இன்றைக்கி கார் ஓட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் கிலோமீட்டர் இந்த கையில் கார் ஓட்ட தேவனுக்கு கிருபை கொடுத்துருக்கிறா. நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் மனைவி, சில பாஸ்டர்ஸ்லாம் காரில் உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் கார் ஓட்டிகிட்டே போயிட்டுருப்பேன். அப்போ ஆண்டவர் என்னோட பேசுவார். என்னடா அப்படின்னு கேட்பேன். என்னப்பா அப்படின்னு கேட்டால் சொல்ல, டேய் முழு கையெழுத்துலாம் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்க, 6 அடி கையில் அதை ஒன்று கார் ஓட்ட வச்சிருக்கிறேன் பாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்ல என்னோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமல்ல சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் ஆண்டோடைய கிருபையினால் கீபோர்டு வாசிக்கிறேன், கிட்டார் வாசிக்கிறேன், புது புது பாட்டு எழுதுகிறேன். இந்த கையில் எழுதின பாடல் அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன், மலேசியா, சிங்கப்பூர், துபாய், மஸ்கட் போன்ற உலகத்தின் 127 நாடுகளில் தினந்தோறும் யூடியூப்பில் ஒளிபரப்ப தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதில் ஒரு பாடல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஃபேமஸாக ரிங்டோனில், செல்ஃபோனில் நிறைய ஃபெமிலியரான ஒரு பாடல். அதை மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இந்த சாட்சியை முடிக்க நான் விரும்புகிறேன். பாட்டு கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் தெரியும்? ஐயோ, எடுத்துக்க பார்க்கலாம்.
இந்த பாட்டு இந்த கையில் கம்போஸ் பண்ணி இந்த கையில் எழுதின பாடம் இல்லை சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் இன்றைக்கு மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையில் ஒரு 50 பாடலை நான் எழுதியிருக்கிறேன். அநேக மக்களுக்கு அது ஆசீர்வாதம் மாற்றிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன சொல்லட்டுமா? உங்கள் வலது கை நீட்டுங்க, உங்கள் முகத்தை தொடுங்க, உங்கள் முகத்தை தொடுங்க, உங்கள் தலையை தொடுங்க. 29 இயர்ஸ் ஆகுது. இந்த கை நடக்க முடியாது, குட்டி எலும்பு கிடையாது. 29 வருஷமா இந்த கையில் என்னால் சாப்பிட முடியாது, தலை வர முடியாது, முகம் கழுவ முடியாது, பெருசாக வெயிட் என்ன தர முடியாது. 29 வருஷம் இந்த ஒரு கையில் நான் கையில் என்னை ஆண்டு பார்த்து கேட்டார், நீ நல்லா இருக்கும்போது ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னேன், இப்போ முடவன் ஆகிட்ட, அரடி கை இல்லை, இப்போ வருவியா அப்படின்னு என்னை கேட்டேன். நான் சொன்னேன், எனக்காக நீங்கள் ஜீவனையே கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. நான் அரடி கை போனால் என்ன ஆண்டவர் நமக்காக ஊழியம் செய்வேன். அரடி கை இல்லை. 29 வருஷமா ஆயிரக்கணக்கான கிராமங்கள் பட்டணங்களில் அப்பாவின் ஊழியத்தை செய்ய தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெருக்களிலும் கிராமங்களில் நின்று சுவிசேஷர் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், 18 வருஷம் நிமிரக்கூடாத நிலைமையிலும் அந்த அம்மா கர்த்தரை தேடி வந்தது. அரடி கை இல்லாத நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேனா? 2 கையை நல்லா இருக்கிற நீங்க கர்த்தருக்காக எவ்வளவு ஓடணும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சோம்பேறியா நீங்க இருப்பீங்கன்னா வருகை நாட்டில் கர்த்தர் கேட்பா. இங்க இருக்கிற எல்லா இந்த சுவர் பேசும். அரடி கையில்லாத ஒருத்தன் எனக்காக ஓடுகிறான், எனக்காக ஊழியத்தை செய்கிறான், முழு கையோட கொடுத்திருக்க, நீ எனக்காக என்ன செய்திருக்கா? எனக்காக என் ஊழியத்திற்காக உனக்காக நான் ஜீவனை கொடுத்தேன், உனக்காக உன்னை வாழ வைத்திருக்கிறேன். கர்த்தர் கேட்பார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை நல்லா வச்சிருக்கீங்க ஆண்டவரே, 2 கை நல்லா கொடுத்துருக்கீங்க, உமக்காக சாகிறதுக்குள்ள எதையாவது சாதித்து நான் சாக வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு அரடி கை இல்லாத ஒரு ஆள் இப்படி ஊழியம் செய்வானா? இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையில சொல்றேன், இந்த கையை வச்சுக்கிட்டு இன்றைக்கு 100 கிராமங்களுக்கு மேல தன்னார்வமா சந்திச்சு 30 திருச்சபைகளை இன்னைக்கு ஸ்தாபிச்சிருக்கிறோம். 30 ஊழியக்காரர்களை கர்த்தர் உருவாக்க தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பெரிய கிருபையில எதெல்லாம் பிசாசு அன்றைக்கு பஸ்ல இருக்கும்போது நடக்கான்னு சொன்னானோ எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்தி முடிக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. என்னை கொண்டு கர்த்தர் இவ்வளவு செய்வார்னா உங்களை கொண்டு இதை காட்டில பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவன சத்தமா இல்லையா சொல்லுவோமா? அந்த ஒரே ஒரு பாடலை மட்டும் நான் பாடி நான் முடிக்க ஆசைப்படுறேன். என் மனைவி கூட சேர்ந்து பாடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். உம் திவ்ய கிருபையே எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே, இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே கண்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே கண்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவேன். இயேசுராஜனே எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர். அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை
அந்தகாரமே என் வாழ்க்கையானது, அந்தகாரமே என் வாழ்க்கையானது. விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்கை ஓடுவே. என் உயிருள்ள நாள்